அதாவது நாம் வந்து இப்போ இதில் வந்து மோனோசாக்கரைட்ஸை பற்றி இன்னும் நல்லா டீப்பாக பார்க்க போகிறோம். மோனோசாக்கரைட்ஸோட கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் கார்பன்ஸை டிபெண்ட் பண்ணி அது வந்து ட்ரையோஸ், டெட்ரோஸ், பென்டோஸ், ஹெக்ஸோஸ்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ட்ரையோஸ்னால் அதில் வந்து 3 கார்பன் இருக்கும், டெட்ரோஸ்னால் 4, பென்டோஸ்னால் 5, ஹெக்ஸோஸ்னால் 6 கார்பன் இருக்கும். அப்புறமா அதில் இருக்கிற அந்த கார்போனியல் குரூப்பை டிபெண்ட் பண்ணி அதை வந்து ஆல்டோஸ், கீட்டோஸ்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனல் குரூப், மெயின் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஆல்டிஹைட் குரூப்பாக இருந்துச்சுன்னா அது வந்து ஆல்டோஸ், அந்த மெயின் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து கீட்டோனாக இருந்துச்சுன்னா அது வந்து கீட்டோன்னு சொல்லுவோம். அப்புறமா போத் த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் ரெண்டுத்தையும் இந்த 2 கிளாஸிஃபிகேஷன் ஒன்றா சொல்லும்போது ஆல்டோ எக்ஸோஸ், கீட்டோ பென்டோஸ் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அதனுடைய ஃபங்க்ஷனல் குரூப்போட பேரையும் நெக்ஸ்ட்டு வந்து அதில் எத்தனை கார்பன் இருக்குன்னு சொல்லி ஆல்டோ எக்ஸோஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து வந்து அதாவது எல்லா மோனோசாக்கரைட், டைசாக்கரைட்ஸும் நம்ம வந்து சுகர்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் எல்லாமே வந்து ஸ்வீட் டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு சிலது மட்டும் எக்ஸப்ஷனாக இருக்கும். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டும் தான் வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த மோனோசாக்கரைட். அதாவது மோனோசாக்கரைட்லேயே ஸ்மாலஸ்ட்டு மோனோசாக்கரைட் வந்து இது ரெண்டும் தான். டி கிளிசரால்டிகைட், அப்புறமா டைஹைட்ராக்சி அசிட்டோன். இது வந்து ஆல்டோ ட்ரையோஸ், இது வந்து ஆல்டோ ட்ரையோஸ் அண்ட் இது வந்து கீட்டோ ட்ரையோஸ். ஏன் இது வந்து ட்ரையோஸ் சொல்கிறேன், 3 கார்பன் தான் இருக்கும், இதுலேயே 3 கார்பன் தான் இருக்கும். அதில் ஆல்டிஹைட் குரூப் இருக்குது, அதனால் வந்து ஆல்டோ ட்ரையோஸ். இது வந்து கீட்டோன் குரூப் இருந்தால் இது வந்து கீட்டோ ட்ரையோஸ். அதுக்கப்புறம் வந்து கிளாஸிஃபிகேஷன் அக்கார்டிங் டு நம்பர் ஆஃப் கார்பன், இது வந்து ஒரு கொஷின். இப்போ நாம் வந்து இதை கிளாஸிஃபை பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5 இதில் வந்து நமக்கு வந்து 5 கார்பன் இருக்குது. அப்போ இது வந்து பென்டோஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 கார்பன் இருக்கிறதுனால இது வந்து ஹெக்ஸோஸ் அண்ட் இதுவும் வந்து எக்ஸோஸ், இது வந்து பென்டோஸ். இப்போது இதில் வந்து ஆல்டிஹைட் குரூப் இருக்குது, இதுலேயும் ஆல்டிஹைட் குரூப் இருக்குது. அப்போது இது வந்து ஆல்டோ பென்டோஸ், இது வந்து ஆல்டோ எக்ஸோஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா கீட்டோன் குரூப் இருக்குது, இதுலேயும் வந்து கீட்டோன் குரூப் இருக்குது. அப்போ இது வந்து கீட்டோ ஹெக்ஸோஸ், இது வந்து கீட்டோ பென்டோஸ். அதாவது இந்த ஃப்ளோ சார்ட் வந்து எதுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ஸையும் அதில் இருக்கிற அந்த ஓரியன்டேஷன் ஆஃப் OH அண்ட் H குரூப், அதனுடைய நம்பர் ஆஃப் கார்பன் அதை ஞாபகம் வச்சதுக்காக இது வந்து ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்மாக ஒரு கொடுத்துருக்காங்க. அதாவது மோனோசாக்கரைடுடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்து கிளிசரால்டிகைட். கிளிசரால்டிகைட் வந்து 3 கார்பன் ஸ்ட்ரக்சர். இதுதான் வந்து பேசிக் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட். இந்த பேசிக் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட்டில் வந்து நம்ம ஃபர்தராக ஒரு கைரல் கார்பனை வந்து நம்ம ஆட் பண்ணிகிட்டே வரோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கைரல் கார்பன் ஆட் பண்ணுறோம். எப்படின்னா HOH நார்மலான ஒரு ஃபார்மில் வந்து ஒரு கைரல் கார்பன் ஆட் பண்ணோம்னா அதனுடைய பேர் வந்து எரித்ரோஸ். இப்போது அதையும் நம்ம ஆட் பண்ண கைரல் கார்பனை, அதாவது இப்போ நம்ம வந்து நார்மலாக அந்த ஆட் பண்ண ஒரு கைரல் கார்பன் அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃப்ளிப் ஆச்சுன்னா நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்குது, த்ரியோசஸ். இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒரு கைரல் கார்பனை ஆட் பண்ண நமக்கு வந்து மற்ற ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கிடைக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது தான் வந்து இந்த ஃப்ளோ சார்ட். இப்போது நம்ம வந்து இந்த கீழே இருக்கிற ஸ்ட்ரக்சர், இந்த 2 ஸ்ட்ரக்சரை வந்து அப்படியே வச்சுருக்கோம். இது கூட ஃபர்தராக மேலே ஒரு கைரல் கார்பன் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது வந்து ரைபோஸ். இப்போ அந்த ரைபோஸோடைய நம்ம ஆட் பண்ண அந்த ஒரு கைரல் சென்டரை மட்டும் திருப்பி போடும்போது நமக்கு கிடைக்கிறது வந்து அரபினோஸ். இப்போது இந்த 2 ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா பென்டோஸ், 5 கார்பன்ஸ் இருக்கிறதுனால இது வந்து பென்டோஸ். இது வந்து டெட்ரோஸ். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ட்ரையோஸ். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த பக்கம் ட்ரையோஸ், இந்த த்ரியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இருக்கிற இந்த 2 கைரல் கார்பனை அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு நார்மலான ஒரு கைரல் கார்பன் ஆட் பண்ணுறோம். அதாவது HOH வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்கிறது வந்து நார்மல் வச்சுப்போம், அதை ஃப்ளிப் பண்ணி போடுறது வந்து ஆப்போசிட் டைரெக்ஷன் வச்சுப்போம். அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு கார்பன் ஆட் பண்ணும்போது, ஒரு கைரல் கார்பன் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து ஜைலோஸ் கிடைக்குது. அந்த ஜைலோஸில் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண கைரல் கார்பனை ஃப்ளிப் பண்ணி போடும்போது வந்து நம்ம கிடைக்கிறது வந்து ஜைலோஸ். அதே மாதிரி இப்போ இந்த ரைபோஸில் இருக்கிற 3 கைரல் சென்டர் அப்படியே வச்சுக்கிட்டு மேலே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கைரல் சென்டர் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணோம்னா நம்ம கிடைக்கிறது வந்து அல்லோஸ், ALLOSC அல்லோஸ்ன்னு கிடைக்கும். நம்ம அந்த இப்போ ஆட் பண்ண அந்த ஃபஸ்ட்டு கைரல் சென்டரை வந்து ஃப்ளிப் பண்ணி போடும்போது நம்ம கிடைக்கிறது வந்து இது பார்த்தோன்னா அல்ட்ரோஸ் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். அல்ட்ரோஸ்க்கும் அல்லோஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நம்ம ஆட் பண்ண ஒரு கைரல் சென்டர் மட்டும் தான் ஃப்ளிப் பண்ணியிருக்கோம். இது வந்து ஹெக்ஸோஸ், 6 கார்பன் காம்பவுண்ட் இது வந்து. அதே மாதிரி அரபினோஸில் வந்து நம்ம புதுசாக ஒரு கைரல் சென்டர் ஆட் பண்ணும்போது அந்த ஆல்ரெடி இருக்கிற 3 சென்டர்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். எல்லாத்துலேயுமே மேலேருந்து வரும்போது இருக்கிற சென்டர்ஸ் தான் அப்படியே தான் இருக்கும். நம்ம ஆட் பண்ணுற
இருக்கிற சென்டர்ஸ் அப்படி தான் இருக்கும். நம்ம ஆட் பண்ணுற சென்ட்ரல் ஒரு புதுசாக ஆட் பண்ணுற கைரல் கார்பனை மட்டும் நம்ம வந்து ஃப்ளிப் பண்ணி போடுவோம். அப்படி ஃப்ளிப் பண்ணி போடுறதுனால தான் வந்து நமக்கு ஆப்போசிட் ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்குது. குளுக்கோஸுக்கு வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டில் ஆட் பண்ண இப்போ இந்த ஆட் பண்ண கைரல் சென்டரை ஃப்ளிப் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது வந்து மேனோஸ். அதே மாதிரி இங்கே ஜைலோஸில் வந்து நம்ம ஒரு இது ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து குளுக்கோஸ் அடுத்து அதாவது இப்போது ஜைலோஸில் வந்து நம்ம புதுசாக ஒரு கைரல் சென்டரை ஆட் பண்ணும்போது கிடைக்கிறது தான் இந்த காம்பவுண்ட். அதுக்கடுத்து வந்து அதே அந்த நம்ம ஆட் பண்ண புது கைரல் சென்டரை ஃப்ளிப் பண்ணி போடும்போது நமக்கு வந்து ஐடோஸ் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. ஃபஸ்ட்டு இருந்த காம்பவுண்ட் பேர் வந்து கியூலோஸ். அதே மாதிரி ஜைலோஸ்ன்றதில் வந்து நம்ம வந்து புதுசாக ஒரு கைரல் சென்டர் ஆட் பண்ணும்போது HOH அப்படின்ற ஒரு கைரல் சென்டர் வந்து இங்கே ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது வந்து கேலக்டோஸ். கேலக்டோஸ் வந்து அதே மாதிரி நம்ம ஆட் பண்ண கைரல் சென்டரை ஃப்ளிப் பண்ணி போடும்போது நமக்கு வந்து டாலோஸ்ன்ற ஒரு இது கிடைக்குது. மொத்தமாக இந்த ஃப்ளோ சார்ட்டை வந்து நம்ம வந்து மெமரி பண்ணி வச்சுக்கிறது வந்து பெட்டர். அதுக்கடுத்து வந்து கீட்டோஸ்க்கான ஃப்ளோ சார்ட் வந்து இது. ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் கீட்டோஸ் மோனோசாக்கரைடு வந்து டைஹைட்ராக்சி அசிட்டோன். இதுதான் வந்து ஸ்மாலஸ்ட் கீட்டோனில் வந்து ஒரு மோனோசாக்கரைட். அடுத்து வந்து இப்போது இதில் வந்து ஆல்ரெடி ஒரு கைரல் சென்டர் இதில் வந்து கைரல் சென்டரே கிடையாது. ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா கைரல் சென்டர் இருக்காது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு கைரல் சென்டர் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து டெட்ரோஸ் 4 கார்பன் காம்பவுண்ட் கிடைக்குது. இப்போ இந்த 4 கார்பன் காம்பவுண்டை வந்து நம்ம வந்து ஃப்ளிப் பண்ணி போடும்போது இதோட எனான்ஷியம் மட்டும் தான் கிடைக்கும். புதுசாக எந்த ஒரு இதுவும் கிடைக்காது. அதனால் வந்து நம்ம வந்து புதுசாக ஒரு கைரல் சென்டர் வந்து மறுபடியும் இங்கே ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து பென்டோஸில் கீட்டோஸில் வந்து பென்டோஸ் 5 கார்பன் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. அது பேர் வந்து ரைபுலோஸ். இது வந்து எரித்ருலோஸ். இப்போ இந்த ரைபுலோஸில் வந்து நம்ம புதுசாக ஆட் பண்ண கைரல் சென்டரை மட்டும் ஃப்ளிப் பண்ணி போடும்போது நமக்கு வந்து இன்னொரு புது மோனோசாக்கரைட் கிடைக்குது. கீட்டோஸில் ஜைலுலோஸ் அப்படின்னு ஒரு மோனோசாக்கரைட் கிடைக்குது. இப்போது ரைபுலோஸில் வந்து நம்ம மறுபடியும் இன்னொரு கைரல் சென்டரை ஆட் பண்ணும்போது இருக்கிற கைரல் சென்டர் வந்து அப்படியே தான் இருக்கணும். நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கைரல் சென்டர் வந்து ஆட் பண்ணணும். அந்த ஆட் பண்ண கைரல் சென்டர் மூலிமா நமக்கு வந்து சைக்கோஸ் அப்படின்ற ஒரு புது மோனோசாக்கரைட் கிடைக்குது. அப்புறமா அந்த ஆட் பண்ண கைரல் சென்டரை ஃப்ளிப் பண்ணி போடும்போது ஃப்ரக்டோஸ் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி இங்கே ஜைலுலோஸில் நம்ம புதுசாக ஒரு கைரல் சென்டர் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து சோர்போஸ் அப்படின்ற ஒரு மோனோசாக்கரைட் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டெகட்டோஸ். அது அந்த ஆட் பண்ண கைரல் சென்டரை ஃப்ளிப் பண்ணி போடும்போது டெகட்டோஸ் அப்படின்ற ஒரு மோனோசாக்கரைட் கிடைக்குது. இது வந்து ஃப்ரக்டோஸ் அதாவது கீட்டோஸ்க்கான ஃப்ளோ சார்ட். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது நம்ம பார்த்த அந்த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மோனோசாக்கரைட்ஸ் எதுவும், அதாவது ஆல்டோஸில் 3 கார்பன் இருக்கக்கூடிய சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்து கிளிசரால்டிகைட். கீட்டோஸில் 3 கார்பன் இருக்கக்கூடிய சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்து டைஹைட்ராக்சி அசிட்டோன். அது ரெண்டும் வந்து கிளைகோலிசிஸில் ஒரு இன்டர்மீடியேட்டாக வருது அப்படின்றத வந்து இந்த ஸ்லைடு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிளைகோலிசிஸில் ஃப்ருக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட் வந்து ஆல்டோலேஸ் அப்படின்ற என்சைம் மூலயமா அது நம்ம ஹைட்ரலைசிஸ் பண்ணும்போது 2 காம்பவுண்டாக வருது. டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட்டாகவும் கிளிசரால்டிகைட் 3 பாஸ்பேட்டாகவும் மாறுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டைஹைட்ராக்சி அசிட்டோன்றது கீட்டோஸ் இந்த காம்பவுண்ட். அப்புறமா கிளிசரால்டிகைட்ன்றது வந்து ஆல்டோஸ் 3 கார்பன் காம்பவுண்ட். இதை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோனோசாக்கரைட்டுடைய ஃபங்க்ஷன்ஸும் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டி குளுக்கோஸை பற்றி பார்க்க போகிறோம். டி குளுக்கோஸ் வந்து மேக்ஸிமம் மோஸ்ட் அபண்டன்ட் இன் நேச்சர், அதாவது அதிகமான அளவில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ப்ளஸ் அது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மோனோசாக்கரைட்டும் கூட. ஏன்னா மேக்ஸிமம் எல்லா அனிமல்ஸ் எல்லா பிளான்ட்ஸுமே வந்து குளுக்கோஸை ஆக்சிடைஸ் பண்ணி தான் வந்து நம்ம எனர்ஜி வந்து கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ரைப் அண்ட் ஃப்ரூட்ஸில் வந்து கிரேப் சுகர் ஃபுட் சோர்ஸ் ஆஃப் குளுக்கோஸ். அதாவது கிரேப் சுகரில் வந்து மேக்ஸிமம் சுகர் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்புறமா டெக்ஸ்ட்ரோஸ், குளுக்கோஸை வந்து நம்ம டெக்ஸ்ட்ரோஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னா அது வந்து டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி நம்ம பார்த்துருவோம், பாசிட்டிவ் சிம்பிள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரினால அது டெக்ஸ்ட்ரோஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் இட் இஸ் ஆல்சோ கால்ட் பிளட் சுகர். ஏன் அதை பிளட் சுகர்னு சொல்கிறோம்னா மேக்ஸிமம் நம்ம வந்து குளுக்கோஸ் தான் வந்து எனர்ஜி யூஸ் பண்ணுறோம். ஸோ பிளட் வந்து குளுக்கோஸ் தான் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி எல்லா செல்ஸுக்கும் வந்து எனர்ஜியாக ப்ரொடியூஸ் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறதுனால குளுக்கோஸை வந்து பிளட் சுகர்னு சொல்லுவோம். ஹியூமன் பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து 70 to 100 mm/dL. அது வந்து நார்மலான ஒரு குளுக்கோஸ் லெவல். பட் நீங்கள் வந்து சடனாக மீல்ஸ் சாப்பிட்ட உடனே வந்து நீங்கள் செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா
குளுக்கோஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் 130 mg/dL இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அது திருப்பி உங்களுக்கு நார்மல் ஸ்டேட்டுக்கு வரணும், நீங்கள் வந்து நார்மலான ப்ளட் சுகர் லெவல் வரணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 2 hours இல்லை 3 hours வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி குளுக்கோஸ் தான். அப்புறமா வந்து இன்சுலினும் குளுக்கோகானும் வந்து இன்சுலின் ப்ளஸ் குளுக்கோகான் இது ரெண்டும் வந்து ப்ளட்டில் இருக்கிற குளுக்கோஸ் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. அதுக்கடுத்து நம்ம பார்க்குற காம்பவுண்ட் என்னென்னா கேலக்டோஸ். கேலக்டோஸ் வந்து குளுக்கோஸுடைய எபிமர்னு சொல்லலாம். எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போது இந்த குளுக்கோஸும் இதுவும் பார்த்திங்கன்னா வந்து மிரர் இமேஜாக வராது. ஆனால் ரெண்டுத்துடைய அதாவது இந்த குளுக்கோஸும் கேலக்டோஸும் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்மில் வந்து சேமாக இருக்கும். மாலிகுலர் ஃபார்மில் எழுதுனீங்கன்னா ரெண்டுக்கும் சேமாக இருக்கும். ஸ்ட்ரக்சரும் வந்து சேமாக தான் இருக்கும். எந்தெந்த காம்பவுண்ட் வந்து எங்கெங்கே அட்டாச் இருக்குது அது அங்கங்கே தான் இருக்கும். அதுவும் இதுவும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அதனுடைய ஒரே ஒரு கைரல் சென்டர் மட்டும் ஃப்ளிப் ஆகிருக்குது. ப்ளஸ் இது வந்து எனான்ஷியமரும் கிடையாது. எனான்ஷியமர் இது கிடையாது. ஏன்னா இதுவும் வந்து மிரர் இமேஜ் கிடையாது. இதையும் பார்த்திங்கன்னா மிரர் இமேஜாக வராது. ஸோ இது ரெண்டும் வந்து டயாஸ்டியூமர்ஸ். டயாஸ்டியூமர்லேயும் இது வந்து எபிமர். ஏன்னா டயாஸ்டியூமர் ஆகிறதுக்கு காரணம் வந்து இதில் இருக்கிற சேஞ்சஸ் என்ன சேஞ்ச் ஆகிருக்குது, ஒரே ஒரு கைரல் சென்டர் மட்டும் சேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா டயாஸ்டியூமர்லேயே ஒரே ஒரு கைரல் சென்டர் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால இது வந்து எபிமர்னு சொல்லுவோம். ஸோ டி கேலக்டோஸ் அப்படின்றது வந்து குளுக்கோஸுடைய C4 கார்பனுடைய எபிமர். C4 கார்பனில் சேஞ்ச் ஆகிருந்தனால C4 கார்பன் எபிமர்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து வந்து seldom as free monosaccharide but a component of important biochemical substance. அப்புறமா synthesized from glucose. mammary glandல வந்து கேலக்டோஸ் வந்து சிந்தசைஸ் ஆகுது. குளுக்கோஸ் வந்து நம்ம நார்மலாக நம்ம பிளட்டில் இருக்கிறதுனால குளுக்கோஸ் வந்து சிந்தசைஸ் வந்து தேவைப்படாது. மெமரி கிளாண்டில் குளுக்கோஸும் டேரெக்டாக பிளட்லேருந்து எடுத்துக்கலாம். கேலக்டோஸ் மட்டும் சிந்தசைஸ் பண்ணி கேலக்டோஸும் குளுக்கோஸும் ஒன்றா சேர்ந்து லாக்டோஸ் மில்க் சுகரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்புறமா இதை வந்து பிரெயின் சுகர்னு சொல்கிறாங்க. ஏன்னா கேலக்டோஸ் வந்து ப்ரோட்டீன்ஸ் கிளைகோப்ரோட்டீன்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. கேலக்டோஸ் வந்து கிளைகோப்ரோட்டீன்ஸ் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. கிளைகோப்ரோட்டீன்ஸ் வந்து நியூரான்ஸில் வந்து ஒரு மேஜர் ரோல் ஃபார்ம் பண்ணுது. அப்புறமா ப்ரெசன்ட் இன் கெமிக்கல் மார்க்கர்ஸ் டிஸ்டிங்விஷ் பிளட் டைப்ஸ். அதாவது பிளட் குரூப் ஏபி அப்புறமா ஓ பிளட் குரூப் ஏபி பிளட் குரூப் அதில் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கேலக்டோஸையும் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஆன்டிஜன் ஏ ஆன்டிஜன் பி அது ரெண்டும் வந்து மேடப் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் தான். கார்போஹைட்ரேட்ஸோடைய ஒரு ஃபார்ம் தான் வந்து ஆன்டிஜன் ஏ ஆன்டிஜன் பி நம்ம சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரக்டோஸ் வந்து லீவோஸ்னு சொல்லுவோம். ஏன்னா அது வந்து லீவோ ரொட்டேட்டரி. டி ஃப்ரக்டோஸ் ரொட்டேட்ஸ் த பிளேன் போலரைஸ் லைட் டு த லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணுறதுனால அது வந்து லீவோஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் வந்து இங்கே டி கொடுத்துருக்காங்க, டெக்ஸ்ட்ரோ இல்லையா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஏன் அது வந்து டி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம வந்து பார்த்துருப்போம், அதாவது ஒரு காம்பவுண்ட் வந்து டி ஃபார்மா எல் ஃபார்மான்றது வந்து வேறு, டெக்ஸ்ட்ரோவா லீவோவான்றது வேறு. டெக்ஸ்ட்ரோவா லீவோவான்றது வந்து அது பிளேன் போலரைஸ் லைட்டை எந்த பக்கம் ரொட்டேட் பண்ணுறதுன்ற பொறுத்து வந்து சொல்கிறது. டி அண்ட் எல் ஃபார்ம்ன்றது வந்து அந்த OH குரூப், அதாவது ஹையஸ்ட் நம்பர் கைரல் கார்பன். அதாவது நான் சொல்லியிருப்பேன், ஹையஸ்ட் நம்பர் கைரல் கார்பன் 1 2 3 4 5 6 கார்பன் இருக்குது. இதில் வந்து கைரல் கார்பன் எதுனா இது அதாவது 3rd கார்பன் 4th கார்பன் அப்புறமா 5th கார்பன் தான் வந்து கைரல் கார்பன்ஸ். இதில் வந்து ஹையஸ்ட் நம்பர் வந்து 5th கார்பன். இந்த கார்பன் வந்து பார்க்கும்போது OH குரூப் வந்து ரைட் சைடு இருக்கிறதுனால இது வந்து டி நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். பட் அது வந்து பிளேன் போலரைஸ் லைட்டை வந்து லெஃப்ட் சைடு தான் ரொட்டேட் பண்ணோம். ஸோ அதை நான் வந்து லீவோஸ்னு சொல்லுவோம் ஃப்ரக்டோஸை. அப்புறம் வந்து இது வந்து ஃப்ரூட் சுகர்னு சொல்லுவோம். ஸ்வீட் டேஸ்டிங் ஆஃப் ஆல் சுகர்ஸ். அதாவது மற்ற எல்லா சுகர்ஸையும் கம்பேர் பண்ணும்போது வந்து ஃப்ரக்டோஸ் தான் வந்து மேக்ஸிமம் ஸ்வீட்டாக இருக்கும். அதான் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இது வந்து அணியிலையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டயட்ரி சுகர் லெஸ் நீடட் ஃபார் சேம் அமௌண்ட் ஆஃப் ஸ்வீட்னஸ். அதாவது இது வந்து கொஞ்சமான ஃப்ரக்டோஸ் இருந்தாலே போதும், நமக்கு வந்து மேக்ஸிமம் ஆஃப் ஸ்வீட்னஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 3rd and 6th கார்பன் ஐடென்டிக்கல் டு டி குளுக்கோஸ். அதாவது இதில் இருக்கிற 3rd கார்பன், இந்த 3rd கார்பனும் ப்ளஸ் 6th கார்பன்றது வந்து இந்த கார்பன். 3rd கார்பனும் 6th கார்பனும் வந்து 3லேருந்து 6th கார்பன், அதாவது ஃப்ரம் 3 to 6 3வது கார்பன்லேருந்து 6th கார்பன் வரைக்கும் சேம் ஆஸ் குளுக்கோஸ் மாதிரியாக இருக்கும். ஜஸ்ட் அந்த 2nd கார்பன் மட்டும் அங்கே கீட்டோனாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஃபங்க்ஷனல் குரூப் வந்து இதில் குளுக்கோஸில் பார்த்தீங்கன்னா ஆல்டிகைடாக இருக்கும், இதில் வந்து பார்த்திங்கன்னா கீட்டோனாக இருக்கும். தட்ஸ் இட் த டிஃப்ரென்ஸ். அதுக்கடுத்து வந்து ரைபோஸை பற்றி பார்க்க போகிறோம்.
வந்து டி ரைபோஸ். அது வந்து என்னென்னா, ரைபோஸில் வந்து பார்த்திங்கன்னா 5 கார்பன் காம்பவுண்ட். ரைபோஸ் வந்து ஒரு 5 கார்பன் காம்பவுண்ட். ரைபோஸ்க்கும் குளுக்கோஸ்க்கும் என்ன வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் குளுக்கோஸில் இருக்கிற அந்த 3rd கார்பனை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைபோஸ் வந்து டைரெக்டாக கிடச்சிரும். அந்த ஸ்ட்ரக்சரல் ஃபார்ம் வச்சு சொல்லலாம். அப்புறம் வந்து காம்பனண்ட் ஆஃப் ரைபோஸ் வந்து ஆர்என்ஏ டிஎன்ஏவுடைய ஒரு காம்பனண்ட்டாக இருக்குது. ஆர்என்ஏவுடைய ஒரு காம்பனண்ட்டாக இருக்குது. அப்புறமா ஏடிபிலையும் ஒரு காம்பனண்ட்டாக இருக்குது ரைபோஸ் சுகர். அதான் ஆக்சி ரைபோஸ் சுகர்ஸ் சொல்லியிருப்பேன் நான். டிஆக்சின்றது வந்து எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, அந்த ரைபோஸில் வந்து 2nd கார்பனில் இருக்கிற OHல் அந்த ஹைட்ராக்சில் குரூப்புக்கு பதிலாக அங்கே ஹைட்ரஜன் குரூப், அதாவது ஒரு ஆக்சிஜன் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து டிஆக்சி ரைபோஸ் சுகர்னு சொல்லுவோம். இதுதான் டிஆக்சி ரைபோஸ் சுகர். இது வந்து ஆக்சி ரைபோஸ் சுகர் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்என்ஏஸில் பார்த்தீங்கன்னா ரைபோஸ் சுகர் தான் இருக்கும். டிஎன்ஏவில் பார்த்தீங்கன்னா வந்து டிஆக்சி ரைபோஸ் சுகர்ஸ். இது வந்து டிஎன்ஏல இருக்கும். டிஆக்சி ரைபோஸ் சுகர்ஸ் வந்து டிஎன்ஏல இருக்கும். ரைபோஸ் வந்து ஆர்என்ஏல இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் சைக்ளிக் ஃபார்ம் ஆஃப் மோனோசாக்ரைட்ஸ். மோனோசாக்ரைட்ஸ் வந்து லீனியர் ஃபார்ம்ஸ்லேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், சைக்ளிக் ஃபார்ம்ஸ்லேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த சைக்ளிக் ஃபார்ம் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். மோனோசாக்ரைட்ஸ் வித் 5 or more கார்பன் ஆட்டம்ஸ் இன் ஈக்லிபிரியம் வித் 2 சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ஸ். 2 சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ன்றது எதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, ஆல்ஃபா அண்ட் பீட்டான்றது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆல்ஃபா பீட்டான்றது நான் வந்து அப்புறம் சொல்கிறேன். முதல்ல வந்து சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதை வந்து பார்ப்போம். சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, அந்த லீனியர் ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஃபார்மில் வந்து ஜஸ்ட் அப்படியே சைக்ளிக் ஃபார்மில் பெண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு பெண்ட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து எந்தெந்த கார்பன் வந்து அட்ராக்ட் ஆகி சைக்கிள் ஃபார்ம் பண்ணோன்னா, ஃபங்க்ஷனல் குரூப் ஃபஸ்ட்டு கார்பன், அதாவது ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப்பும் அதில் இருக்கிற லீஸ்ட் கைரல் கார்பன், அதாவது லீஸ்ட் இல்லை ஹையஸ்ட் நம்பர் கைரல் கார்பன், அதாவது இதில் வந்து 2nd, 3rd, 4th, 5th இந்த 4 கார்பனுமே பார்த்திங்கன்னா கைரல் கார்பன் தான். இதில் வந்து ஹையஸ்ட் நம்பர் வந்து 5th கார்பன் தான். ஸோ அந்த கார்பனில் இருக்கிற OH குரூப்பும் ஆல்டிஹைடில் இருக்கிற ஆல்டிஹைட் குரூப்பும் வந்து ரெண்டும் வந்து இன்டராக்ட், அதாவது ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும். அப்படி இன்வால்வ் ஆகிறதுக்காக தான் வந்து 6th கார்பன் வந்து 90 டிகிரி ரொட்டேட் ஆகி மேலே போயிடும். இந்த OH குரூப் வந்து ஒரு 90 டிகிரி ரொட்டேட் ஆகி இந்த கார்பன் பக்கத்தில் வரும். அப்படி வரும்போது அந்த OH குரூப்பில் இருக்கிற ஓவும் இந்த கார்பனும் வந்து ரியாக்ட் ஆகி பாண்ட் ஃபார்மேஷன் ஆகும். அந்த OH குரூப்பில் இருக்கிற ஹைட்ரஜன் வந்து இந்த ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணி ஒரு சைக்ளிக் ஃபார்மை வந்து மேக் பண்ணிடும். அந்த சைக்ளிக் ஃபார்ம் வந்து இப்போ 2 ஃபார்ம், அதாவது இதில் சொல்லியிருப்பாங்கள்ல, அதாவது இன் ஈக்லிபிரியம் வித் 2 சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ஸ். 2 சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் வந்து எதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, ஆல்ஃபா அண்ட் பீட்டா. எப்படி ஆல்ஃபா பீட்டா அப்படின்ட்டு சொல்கிறோன்னா, இப்போ நான் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா இந்த கார்பன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆனோமெரிக் கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த கார்பன் வந்து இந்த குரூப் வந்து இப்போ இந்த குரூப் பேர் வந்து ஹெமிஅசிட்டால் குரூப்னு சொல்லுவோம். ஹெமிஅசிட்டால் குரூப் அப்படின்னா என்னென்னா, ஒரு கார்பனுடைய OR குரூப் அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு கார்பன் கூட வந்து OR அப்படின்ற குரூப், அதாவது இந்த இடத்துல OR குரூப் அப்படின்றது என்னென்னா, ஓன்றது வந்து ஆக்சிஜன், ஆர்ன்றது வந்து அல்கைல் குரூப். இங்கே வந்து அந்த O கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய கார்பன் ஆட்டம்ஸ் அட்டாச் இருக்குல்ல. அப்போ இது மொத்தமாக வந்து நம்ம வந்து ஒரு R குரூப்பாக கன்சிடர் பண்ணிக்கும்போது இந்த கார்பன் கூட வந்து ஒரு OR குரூப் அட்டாச் ஆகிருக்குது. ஒரு OR குரூப் அட்டாச் ஆகிருக்குன்னா அப்போ இந்த கார்பன் வந்து பார்த்திங்கன்னா ஹெமிஅசிட்டால் அப்படின்னு நம்ம வந்து இந்த கார்பனை சொல்லலாம். அந்த மாதிரி ஹெமிஅசிட்டால் கார்பனை வந்து நம்ம ஆனோமெரிக் கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆனோமெரிக் கார்பனில் வந்து இருக்கிற OH குரூப், அதாவது இந்த OH குரூப்பும் இந்த 5th கார்பனுக்கு மேலே இருக்கிற அந்த 6th கார்பனும் ஆப்போசிட் டைரெக்ஷன், அதாவது அது மேலே இருக்குது, இது வந்து கீழே இருக்குது OH. அப்படி ஆப்போசிட் டைரெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து ஆல்ஃபான்னு சொல்லுவோம். சப்போஸ் அந்த OH குரூப்பும் அந்த CH2OH அந்த 5th கார்பனில் இருக்கிற அந்த 6th கார்பனும் வந்து சேம் டைரெக்ஷனில் இருந்துச்சுன்னா, மேலே அப்வர்ட்ஸில் ஃபேஸ் ஃபார்மேஷன், the aqueous solution of D-glucose in a dynamic equilibrium exists among the alpha, beta and open chain form with continual interconversion among them. அதாவது சைக்ளிக் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆனது ஒரு குளுக்கோஸை வந்து நம்ம வந்து அக்வஸ் சொல்யூஷனில் வைக்கும்போது, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெறும் ஆல்ஃபா டி குளுக்கோஸை மட்டும் நம்ம வந்து ஒரு அக்வஸ் சொல்யூஷன் வைக்கிறோன்னு வச்சுக்கலாம். அந்த ஆல்ஃபா டி குளுக்கோஸ் வந்து கண்டினியூஸ் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் செயின், அதாவது அந்த ஆல்ஃபா குளுக்கோஸ் வந்து ஓப்பன் செயினாக அப்புறம் க்ளோஸ் செயினாக திருப்பி மாறி மறுபடியும் ஓப்பன் செயின் க்ளோஸ் செயினாக கன்வெர்ட் ஆகி ஒரு ஈக்லிபிரியம் ஸ்டேட்டை வந்து க்ரியேட் பண்ணும். அந்த ஈக்லிபிரியம் ஸ்டேட்டில் வந்து என்னென்ன இருக்குன்னா, அந்த டைமில் வந்து பீட்டா டி குளுக்கோஸ் வந்து
பீட்டா டி குளுக்கோஸும் ஃபார்ம் ஆகிட்ருக்கும், ஆல்ஃபா டி குளுக்கோஸும் இருக்கும், அப்புறமா ஓப்பன் செயின் குளுக்கோஸ் மாலிகுல்ஸும் இருக்கும். அதுதான் வந்து ஈக்லிபிரியம் ஸ்டேட்னு சொல்கிறது. அதாவது நம்ம வந்து வெறும் ஆல்ஃபா டி குளுக்கோஸ் வைக்கும்போது அது தானாக வந்து பீட்டா டி குளுக்கோஸையும் ஓப்பன் செயின் குளுக்கோஸையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடும். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த ஈக்லிபிரியம் ஸ்டேட்டில் பார்த்தோம்னா 63% வந்து பீட்டா டி குளுக்கோஸ் தான் இருக்கும். ஏன்னா அது வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர். அதை விட லெஸ் தென் அதோட கொஞ்சம் கம்மியான ஸ்டேபிள் வந்து 37% ஆல்ஃபா டி குளுக்கோஸ் இருக்கும். அதுக்கப்புறமா 0.01% தான் வந்து ஓப்பன் செயின் குளுக்கோஸ் மாலிகுல்ஸ் இருக்கும். இதுதான் வந்து ஈக்லிபிரியம் ஸ்டேட்னு சொல்லுவோம். அப்புறமா aldose with 5 or more carbon atoms establish similar equilibrium but with different percentage of the alpha, beta and open chain forms. இந்த தான் வந்து கீழே சொல்லியிருக்காங்க. ஆல்டோஸ் வந்து ஆல்ஃபா பீட்டா அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் செயினும் சேர்ந்து ஈக்லிபிரியம் ஸ்டேட்டத்தில் வந்து அக்கவர் ஆகிருக்கும் இன் அக்வஸ் சொல்யூஷன். அப்புறமா கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேலக்டோஸ் ஃபார்ம் 6 மெம்பர்ட் ரிங். கேலக்டோஸ் வந்து 6 மெம்பர் ரிங் ஃபார்ம் பண்ணும். ஃப்ரக்டோஸும் ரைபோஸும் வந்து பார்த்திங்கன்னா 5 மெம்பர் ரிங் தான் ஃபார்ம் பண்ணும். அது எப்படி அந்த ரிங் ஃபார்மேஷன் வந்து பின்னாடி பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரக்டோஸ் வந்து எப்படி ரிங் ஃபார்மேஷன் பண்ணிக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரக்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரக்டோஸில் வந்து அந்த கீட்டோன் குரூப் வந்து செகண்ட் கார்பன் இருக்கிறதுனால அந்த செகண்ட் கார்பனும் 5th கார்பன், அதாவது ஹையஸ்ட் நம்பர் கைரல் சென்டர், அந்த 5th கார்பன் தான் வந்து ஹையஸ்ட் நம்பர் கைரல் சென்டர். அது ரெண்டும் ரியாக்ட் ஆகி சைக்கிளிக் ஃபார்மேஷனை மேக் பண்ணோம். அந்த சைக்கிளிக் ஃபார்மேஷனில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கார்பனும் 6th கார்பனும் வந்து சைக்கிள் இன்வால்வ் ஆகாமல் வெளியே இருந்துடும். சைக்கிள் வந்து ஜஸ்ட் பை 2nd, 3rd, 4th, 5th கார்பனில் மட்டும்தான் வந்து சைக்கிள் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா அந்த ஆல்ஃபா பீட்டா ஃபார்மேஷன் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா செகண்ட் கார்பன், அதாவது கீட்டோன் இருக்கிற கார்பன், எந்த செகண்ட் கார்பன் வந்து கீட்டோன் இருந்துச்சு அந்த கார்பனோட அட்டாச் ஆகிருக்கிற CH2OH குரூப்பும் 5th கார்பனில் இருக்கிற CH2OH குரூப்பும் வந்து சேம் சைடில் இருந்துச்சுன்னா அந்த சைக்கிளிக் ஸ்ட்ரக்சரை வந்து ஆல்ஃபான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அது ரெண்டும் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில், அதாவது இந்த CH2OHும் 5th கார்பனில் இருக்கிற CH2OH வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்தால் பீட்டான்னு சொல்கிறோம். அந்த நம்பரிங் வந்து எப்படி கொடுக்குறோன்றதை வந்து இங்கே லாஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கார்பன் வந்து C1, C2, C3, C4, C5 அண்ட் C6. நெக்ஸ்ட் ரைபோஸ் வந்து எப்படி சைக்கிளிக் ஃபார்மேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்குறோம். இதில் வந்து ரைபோஸ் வந்து ஆல்டோஸ் குரூப், அதாவது ஆல்டிஹைட் குரூப் இருக்கிறதுனால ரைபோஸில் ஆல்டிஹைட் குரூப் ஃபஸ்ட்டு கார்பனில் இருக்கிற ஆல்டிஹைட் குரூப்பும் 4th கார்பனில் இருக்கிற OH குரூப்பும் ரியாக்ட் ஆகி சைக்கிளிக் ஃபார்மேஷன் பண்ணும். இதில் வந்து மொத்தமாகவே கார்பன் நம்பர் வந்து 5 கார்பன்ஸ் மட்டும் இருக்கிறதுனால ஆக்சிஜனோடு சேர்த்து இது வந்து 5 மெம்பர் ரிங் தான் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா ஃபஸ்ட்டு கார்பனும் அதில் இருக்கிற 4th கார்பன் ரியாக்ட் ஆகிறதுனால நமக்கு 5 மெம்பர் ரிங் தான் கிடைக்கும். அதாவது இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு ரிங் ஸ்ட்ரக்சரில் வந்து 6 மெம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அது பேர் வந்து பைரான்னு சொல்லுவோம். அதே 5 மெம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அது பேர் ஃபியூரான்ஸ்னு சொல்லுவோம். பைரான்ஸ் அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா குளுக்கோஸ், கேலக்டோஸ் சொல்லலாம். ஃபியூரான்ஸ் அந்த 5 மெம்பர் ரிங்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தோம் ரைபோஸ், ஃப்ரக்டோஸ் அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா 5 மெம்பர் ரிங்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள். அதாவது இந்த நேம் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா அந்த ரிங்கோடைய அந்த காம்பவுண்டுடைய பேருக்கு சஃபிக்ஸில் யூஸ் பண்ணுவோம். அதாவது இப்போ ஃப்ரக்டோஸ் வந்து 5 மெம்பர் ரிங் அப்படின்றதுனால வந்து ஆல்ஃபா டி ஃப்ரக்டோஸ் ஃபியூரனோஸ் அப்படின்றது நம்ம இந்த ஃபியூரனோஸ்ன்றது வந்து எதை மென்ஷன் பண்ணுதுன்னா அந்த ஃப்ரக்டோஸ் வந்து 5 மெம்பர் ரிங்ன்றதை மென்ஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து ஹேவர்த் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலாஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஹேவர்த் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா இஸ் நத்திங் பட் 2-dimensional structural notation that specifies the 3-dimensional structure of சைக்ளிக் ஃபார்ம் ஆஃப் ஏ மோனோசாக்ரைட். அதாவது ஒரு மோனோசாக்ரைட்டுடைய சைக்ளிக் ஃபார்மில் பார்க்கும்போது அது வந்து 3-dimensional ஸ்ட்ரக்சர். அதாவது நார்மலாக பார்க்கும்போது அந்த ஸ்ட்ரக்சரை வந்து ரியாலிட்டியில் 3-dimensional ஸ்ட்ரக்சர். ஆனால் நம்ம இப்போ வந்து அதை வந்து நம்ம ஒரு 2-dimensional நம்ம வந்து அதை வந்து சொல்ல போகிறதுனால அது வந்து ஹேவர்த் ப்ரொஜெக்ஷன் வந்து எப்படி சொல்கிறதுன்றது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஃபார்மில் கொடுத்துருப்பாரு. இதில் வந்து பார்த்தோம்னா ஹெமிஅசிட்டால் ரிங் சிஸ்டம். ஹெமிஅசிட்டால் அப்படின்றது என்னென்னா ஹெமிஅசிட்டால் ரிங் சிஸ்டம் வியூடு edge on with the oxygen ring atom at the upper right and or at the top in the 5 member ring. அதாவது 6 மெம்பர் ரிங்கில் பார்த்தோம்னா இந்த ஆக்சிஜன் வந்து எப்போவுமே அப்பரில் ரைட் சைடில் இருக்கும். அதே மாதிரி 5 மெம்பர் ரிங்கில் பார்க்கும்போது ஹையஸ்ட் பாயிண்டில் வந்து இருக்கும் ஆக்சிஜன். ஹெமிஅசிட்டால் பற்றி நான் சொல்கிறேன். இப்போது
இந்த ரிங்கில் வந்து டி அண்ட் எல் ஃபார்மை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்றது வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. டி ஃபார்ம்னா அந்த ஃபிஃப்த்து கார்பனில் இருக்கிற CH2OH குரூப்பும் ஃபஸ்ட்டு கார்பனில் இருக்கிற OH குரூப்பும் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷன், அதாவது அப் அண்ட் டவுன் அந்த மாதிரி அதாவது CH2OH குரூப் வந்து அப்பில் இருந்துச்சுன்னா இது வந்து டி ஃபார்ம். அதே வந்து அந்த CH2OH குரூப் வந்து டவுனில் இருந்து OH குரூப் வந்து அப்வர்ட்ஸில் இருந்துச்சுன்னா அது வந்து எல் ஃபார்ம் ஆஃப் த ரிங். அண்ட் தென் நெக்ஸ்ட் alpha beta configuration determined by the position of OH group on the carbon 1 related to the CH2OH group. அதாவது இந்த ரிங்ஸ் சைக்ளிக் ரிங் ஸ்ட்ரக்சரில் வந்து ஆல்ஃபா எது பீட்டா எதுன்னு எப்படி கண்டுபிடிச்சு நான் முன்னே சொல்லியிருப்பேன். அதாவது ஃபிஃப்த்து கார்பன், அதாவது ஃபஸ்ட்டு கார்பன் இருக்கிற OHம் ஃபிஃப்த்து கார்பன் இருக்கிற CH2OHம் ஆப்போசிட் டைரெக்ஷன், அதாவது அது மேலே இது கீழே அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஆல்ஃபா. இல்லை ரெண்டுமே ஒரே டைரெக்ஷன் இருக்குது அப்படின்னா வந்து அது வந்து பீட்டா. அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. 2 groups points in opposite direction is called as alpha and both groups on same direction is beta. Next, if alpha and beta configuration does not matter, OH group on carbon 1 placed in a horizontal position and the wavelength used as the bond that connected the ring. அதை கேன்சல் பண்ண ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு லீனியர் ஸ்ட்ரக்சர் மென்ஷன் பண்ணுறது வந்து ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஸ்ட்ரக்சர். அதை சைக்ளிக் ஃபார்மில் வந்து எப்படி மென்ஷன் பண்ணுறதுன்னு சொல்கிறது தான் வந்து ஹேவர்த் ப்ரொஜெக்ஷன். இப்போது இதில் வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ரக்சருக்கு ரைட் சைடில் இருக்கிற எல்லா குரூப்ஸும் வந்து சைக்ளிக் ஸ்ட்ரக்சரில் டவுன்வர்ட்ஸில் போயிருக்கும். அதே இந்த ஸ்ட்ரக்சருக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லா குரூப்ஸும் வந்து இந்த சைக்ளிக் ஸ்ட்ரக்சருக்கு அப்வர்ட்ஸில் போயிருக்கும். எப்படி சொல்லலாம்னா இதில் பார்த்தோம்னா செகண்ட் கார்பன் வந்து OH இருக்குது, தேர்ட் கார்பனில் H, ஃபோர்த் கார்பனில் OH, அப்புறம் OH அந்த பார்த்து அதை இங்கே பார்க்கலாம். செகண்ட் கார்பன் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் வந்து செகண்ட் கார்பன் OH, H, OH. அங்கே கீழே வர வேண்டிய OH தான் வந்து இங்கே காம்பவுண்டில் வந்து ஃபார்மேஷன், அதாவது பாண்ட் ஃபார்மேஷன், சைக்ளிக் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகிடுச்சு. அதனால தான் வந்து அங்கே கீழே வந்து H வந்துருக்குது. அதே மாதிரி அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறத பார்த்தோம்னா H, OH, H, H அது வந்து கரெக்டாக மேலே வந்திருக்கும். H, OH, H அந்த இந்த H வந்து கீழே இருக்கிற இந்த H வந்து மேலே இருக்க வேண்டியது. இங்கே வந்து பாண்ட் ஃபார்மேஷன், சைக்ளிக் ஃபார்மேஷன் இன்வால்வ் ஆனதுனால அந்த H வந்து ரொட்டேஷனில் கீழே போயிடுச்சு. அந்த ரொட்டேஷன் வந்து எங்கே நடந்துச்சுன்னா சைக்ளிக் ஃபார்மேஷன். இந்த சைக்ளிக் ஃபார்மேஷனில் பார்த்தோம்னா தெரியும் அந்த OH வந்து கீழே தான் இருக்கும், H மேலே தான் இருக்கும். இந்த பாண்ட் ஃபார்மேஷனுக்காக அந்த OH தேவைப்படுறதுனால ஒரு 90 டிகிரி, இந்த 6th கார்பன் வந்து ஒரு 90 டிகிரி ரொட்டேட் ஆகி மேலே போயிருக்கும். அந்த 5th கார்பனில் இருக்கிற OH வந்து 90 டிகிரி ரொட்டேட் ஆகி ஹரிசாண்டலாக வந்திருக்கும். அதனால தான் வந்து அந்த H வந்து கீழே போயிட்டுருக்கும். நம்ம இப்போ பார்த்த சைக்ளிக் ஃபார்முலாவில் வந்து H வந்து கீழே இருக்கும், H கீழே இருக்குது. அந்த OH வந்து இங்கே சைக்ளிக் ரிங்கில் வந்து ஃபார்மேஷன் ஆகிட்டனால அந்த OH வந்து இங்கே இருக்காது. அதுக்கு பதிலாக மேலே வந்து CH2OH 6th கார்பன் வந்து ரொட்டேட் ஆகிடுச்சு. அதே தான் இப்போ இந்த பக்கம் any OH group at the chiral center that is to the right in the Fisher projection, ரைட்டில் இருக்கிற எல்லா OHமே வந்து பாயிண்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் in the Haworth projection. அதே மாதிரி லெஃப்டில் இருக்கிற OH எல்லாமே வந்து பாயிண்ட்ஸ் அப்வர்ட்ஸ் in the Haworth projection. And then next, this is question for you. We have to find which and all the exos means 6-membered monosaccharide. இதில் வந்து பார்த்தோம்னா குளுக்கோஸ் வந்து 6-membered அண்ட் ஃப்ருக்டோஸ் 6-membered, கேலக்டோஸ் 6-membered, அப்புறமா பார்த்தோன்னா ரைபோஸ் வந்து 5 கார்பன். மெம்பர்னு சொல்ல தப்பாது, கார்பன் எத்தனை கார்பன் இருக்குன்னு பார்க்கணும். குளுக்கோஸ் வந்து 6 கார்பன், ஃப்ரக்டோஸ் 6 கார்பன், கேலக்டோஸ் 6 கார்பன், ரைபோஸ் வந்து 5 கார்பன். அப்புறமா ஆல்டோஸ்லாம் எதுன்னு கேட்டுருக்காங்க. ஆல்டோஸ்னால் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஆல்டிகைடாக இருக்கக்கூடியது. குளுக்கோஸோடைய ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஆல்டிகைட், ஃப்ரக்டோஸோட ஃபங்க்ஷனல் குரூப் வந்து கீட்டோன், கேலக்டோஸோட ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஆல்டிகைட், ரைபோஸோட ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஆல்டிகைட். அப்போது குளுக்கோஸ், கேலக்டோஸ், ரைபோஸ் இது மூணுமே வந்து ஆல்டோஸ். அப்புறமா இந்த 4 காம்பவுண்டில் எந்த காம்பவுண்டுடைய ஸ்ட்ரக்சர் வந்து 5-membered, சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் வந்து 5-membered ரிங்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம்னா ஃப்ரக்டோஸும் ரைபோஸும் மட்டும்தான் வந்து 5-membered ரிங். அப்புறமா வந்து இதில் வந்து எந்தெந்த காம்பவுண்டில் வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஃபார்ம்ஸ் கொடுக்குன்னு கேட்டிருக்காங்க. அதில் எல்லா காம்பவுண்டுக்குமே வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஃபார்ம்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து வந்து மோனோசாக்கரைடுடைய ஆக்சிடேஷன் ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து
மோனோசாக்கரைடை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணுற டைப்பை பொறுத்து நமக்கு வந்து 3 விதமான ஆசிட் கிடைக்கும். இது வந்து ஜென்ரலான கான்செப்ட். ஜென்ரலாக கெமிஸ்ட்ரியில் பார்த்தோம்னா ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணும்போது ஆல்டிகைட் கிடைக்கும், ஆல்டிகைட் ஆக்சிடைஸ் பண்ணும்போது கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். இது வந்து ஜென்ரல் கான்செப்ட்டு. இப்போ நாம் வந்து மோனோசாக்கரைடு வந்து ஆக்சிடைஸ் பண்ண போகிறோம். மோனோசாக்கரைடை நம்ம வந்து 3 டிஃப்ரெண்ட் வேஸில் ஆக்சிடைஸ் பண்ண போகிறோம். நமக்கு வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆசிட் கிடைக்கும். ஒன்று ஆல்டோனிக் ஆசிட், இன்னொன்று வந்து ஆல்டாரிக் ஆசிட், இன்னொன்று வந்து ஆல்டுரோனிக் ஆசிட். இப்போ இந்த ஆல்டோனிக் ஆசிட் அப்படின்றது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, நாம் வந்து ஃபஸ்ட்டில் இந்த குளுக்கோஸ் மாலிகுலில் ஃபஸ்ட்டு கார்பனில் இருக்கிற ஆல்டிகைட் குரூப்பை மட்டும் நம்ம ஆக்சிடைஸ் பண்ணோம்னா, அதை மட்டும் ஆசிடாக ஆக்சிடைஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற காம்பவுண்ட், நமக்கு கிடைக்கிற வந்து ப்ராடக்ட் பேர் தான் வந்து ஆல்டோனிக் ஆசிட். அதாவது அது வந்து நம்ம குளுக்கோஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, குளுக்கோஸ் ஆக்சிடைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து குளுக்கோனிக் ஆசிட் கிடைக்கும். ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்டிகைட் எண்ட் ஆஃப் குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் குளுக்கோனிக் ஆசிட். அதே மாதிரி இப்போ சப்போஸ் கேலக்டோஸ் எடுத்துக்கணும்னா, ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்டிகைட் எண்ட் ஆஃப் கேலக்டோஸ் ப்ரொடியூஸ் கேலக்டோனிக் ஆசிட். இப்போ நம்ம இது ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எந்த ஏஜென்ட் யூஸ் பண்ணுறோன்னா, வீக் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் டோலன்ஸ் அண்ட் பெனடிக் சொல்யூஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அது ரெண்டு வந்து வீக் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஏன் வீக் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறோன்னா, ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணும்போது மேலே இருக்கிற ஆல்டிகைட் குரூப்பும் ப்ளஸ் கீழே இருக்கிற ஃப்ரீயாக இருக்கிற OH குரூப் ரெண்டுமே வந்து ஆக்சிடைஸ் ஆகி கார்பாக்சிலிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். நமக்கு அந்த மாதிரி வரக்கூடாதுன்றதுக்காக தான் வந்து நம்ம வீக் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறோம். அப்புறமா ஆல்டோஸ் ஆக்ட் ஆஸ் ரெடியூசிங் ஏஜென்ட். ஆல்டோஸ் வந்து ஜென்ரலாகவே ரெடியூசிங் ஏஜென்ட், அதாவது ஆல்டோஸ் வந்து மற்ற இதை ரெடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு அடுத்த ஆசிட் வந்து இந்த ரியேஜென்ட்ஸை பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம். டோலன்ஸ் ரியேஜென்ட் வந்து என்னென்னா, டோலன்ஸ் ரியேஜென்ட் வந்து சில்வர் வந்து +1 ஆக்சிஜன் ஸ்டேட்டில் இருக்கும் ஃபஸ்ட்டு. அது வந்து குளுக்கோஸோடு ரியாக்ட் ஆகும்போது குளுக்கோஸ் வந்து இந்த +1 ஆக்சிஜன் ஸ்டேட்டை வந்து கேன்சல் பண்ணி நியூட்ரல் எலமெண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிடும். அப்படி சேஞ்ச் பண்ணும்போது அதில் நடக்கிற கலர் சேஞ்ச் வச்சு தான் நம்ம வந்து ஒரு கார்போஹைட்ரேட் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டாக நான் ரெடியூசிங் ஏஜென்ட்டான்னு கண்டுபிடிப்போம். இப்போது இதில் வந்து நம்ம குளுக்கோஸை வந்து இதில் ரியாக்ட் பண்ணும்போது குளுக்கோஸ் வந்து இந்த சில்வரை வந்து ரெடியூஸ் பண்ணி ஒரு மெட்டலாக வந்து கன்வெர்ட் பண்ணி, இந்த அயனை வந்து ரெடியூஸ் பண்ணி ஒரு மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுனால நம்ம வந்து குளுக்கோஸை வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்னு சொல்கிறோம். அதே மாதிரி பெனடிக் சொல்யூஷனில் வந்து காப்பர் வந்து 2+ ஆக்சிஜன் ஸ்டேட்டில் இருக்கும், அதை வந்து +1 ஆக்சிஜன் ஸ்டேட்டுக்கு ரெடியூஸ் பண்ணும். இதை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம்னா, இதுவும் வந்து ஒரு எக்ஸாம்பிள். அதாவது குளுக்கோஸ் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு எக்ஸாம்பிள். அப்புறமா ரெடியூசிங் சுகர்ஸ், அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதான மெத்தட் தான் வந்து இந்த 2 ரியேஜென்ட்ஸும். இந்த 2 ரியேஜென்ட்ஸ் யூஸ் பண்ணோம்னா ஒரு சுகர் வந்து ரெடியூசிங் நான் ரெடியூசிங் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சுகர் வந்து இந்த 2 ரியேஜென்ட் கூடயும் பாசிட்டிவ் டெஸ்ட் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கார்போஹைட்ரேட்டோ இல்லை சுகரோ வந்து ரெடியூசிங் சுகர்னு சொல்லிடலாம். அப்புறமா ப்ளஸ் இதில் வந்து ஆல்டிகைட் குரூப் இருக்கிறதுனால தான் வந்து ரெடியூசிங் சுகர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கீட்டோன் குரூப்பும் வந்து ரெடியூசிங் சுகர்ஸ் தான். கீட்டோன் குரூப்ஸ் வந்து எப்படி ரெடியூசிங் சுகர்ஸ்னு சொல்கிறாங்கன்னா, கீட்டோன் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சில ரீஅரேஞ்ச் மூலமா வந்து அதுவும் ஆல்டோஸாக சேஞ்ச் ஆகும், ஆல்டிகைட் குரூப்பாக சேஞ்ச் ஆகும் கீட்டோனும். அதுக்கப்புறமா அந்த ஆல்டிகைட் குரூப் வந்து ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி வந்து எக்ஸிபிட் பண்ணும். ஸோ எல்லா கீட்டோஸ் ஆல்டோஸ் எல்லாமே வந்து ரெடியூசிங் சுகர்ஸ். ஜென்ரலாக சொல்லணும்னா எல்லா மோனோசாக்கரைட்ஸுமே வந்து ரெடியூசிங் சுகர்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆல்டோனிக் ஆசிட் வந்து எப்படி வருதுன்னு பார்த்தோம். அடுத்து வந்து ஆல்டாரிக் ஆசிட், 3 டைப்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் சொன்னல, அதில் வந்து ஒரு ஆசிட் பார்த்துட்டோம். அடுத்து வந்து ஆல்டாரிக் ஆசிட் பார்க்கலாம். இப்போது இதில் வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ண போகிறோம். அதில் சொன்னல ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ண என்ன ஆகும், 2 எண்டுமே, அதாவது மேலே இருக்கிற குளுக்கோஸில் இருக்கிற மேலே இருக்கிற ஆல்டிகைட் எண்டும் ப்ளஸ் கீழே இருக்கிற ஃப்ரீ ஹைட்ராக்சில் எண்டும் ரெண்டுமே வந்து ஆசிடாக சேஞ்ச் ஆகும். அப்போ வந்து நமக்கு வந்து ஆல்டாரிக் ஆசிட் கிடைக்கும். குளுக்கோஸை அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா குளுக்காரிக் ஆசிட்ன்ற ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். இந்த நேம்ஸ்லாம் வந்து ஜென்ரல் நேம்ஸ். இதெல்லாம் வந்து ஜென்ரல் நேம்ஸ். ஸ்பெசிஃபிக்காக நம்ம எந்த சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணுறோன்ற பொறுத்து நமக்கு வந்து நமக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா தேர்ட் ஆசிட் வந்து ஆல்டுரோனிக் ஆசிட். இது வந்து சம்திங் டிஃப்ரெண்ட். இது வந்து ஆக்சிடேஷன் வந்து இது வந்து நம்ம செப்பரேட்டாக ஆக்சிடேஷன் பண்ணோம். அது ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம வந்து கீழே இருக்கிற ஃப்ரீ ஹைட்ராக்சில் குரூப்பை மட்டும் ஆக்சிடைஸ் பண்ணுற மாதிரி ரியேஜென்ட் யூஸ் பண்ணி கீழே இருக்கிற ஃப்ரீ ஹைட்ராக்சில் குரூப்பை மட்டும் நம்ம ஆக்சிடைஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய அந்த ஆசிடோடைய பேர் தான் வந்து ஆல்டுரோனிக் ஆசிட். சப்போஸ் குளுக்கோஸுடைய இந்த ஒரே ஒரு ஹைட்ராக்சில் குரூப்பை மட்டும் நம்ம ஆக்சிடைஸ் பண்ணோம்னா நமக்கு அப்போ கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் பேர் தான் வந்து குளுக்குரோனிக் ஆசிட். அதாவது இப்போ வந்து இதில் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா,
குளுக்கோஸ், அதாவது குளுக்கோஸ்ன்றதை விட மோனோசாக்கரைட்ஸை நம்ம 3 டைப்ஸ் ஆக்சிடைஸ் பண்ணும்போது நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் ஆசிட் கிடைக்குது. அது எந்தெந்த காம்பவுண்ட், அதாவது எந்தெந்த பார்ட்டை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணுறோன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆல்டோனிக் ஆசிடில் ஜஸ்ட் அந்த ஆல்டிகேட் குரூப்பை மட்டும் நம்ம ஆக்சிடைஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து ஆல்டாரிக் ஆசிடில் அந்த ஆல்டிகேட் குரூப் ப்ளஸ் ஃப்ரீ ஹைட்ராக்சில் குரூப் ரெண்டுத்தையுமே ஆக்சிடைஸ் பண்ணுவோம். ஆல்டரோனிக் ஆசிடில் ஜஸ்ட் அந்த டவுனில் இருக்கிற ஃப்ரீ ஹைட்ராக்சில் குரூப்பை மட்டும் ஆக்சிடைஸ் பண்ணுவோம். இது 3 வந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து ரியாக்ஷன் டு ப்ரொடியூஸ் சுகர் ஆல்கஹால் வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது மோனோசாக்கரைட்ஸ்லேருந்து அப்படின்றத பார்க்க போகிறோம். சுகர் ஆல்கஹால் என்னென்னா, இந்த கார்போஹைட்ரேட் மோனோசாக்கரைட்டில் பார்த்தோம்னா எல்லாமே வந்து ஹைட்ராக்சில் குரூப்பாக தான் இருக்கும். ஒரே ஒன்று மட்டும்தான் மெயின் ஃபங்க்ஷன் குரூப் ஆல்டிகேட் குரூப்பாக இருக்கும். அந்த ஆல்டிகேட் குரூப்பையும் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணி ஆல்கஹாலாக சேஞ்ச் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்கிற காம்பவுண்ட் பேர் தான் வந்து சுகர் ஆல்கஹால். அந்த சுகர் ஆல்கஹால் வந்து எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா க்ளூசிட்டால், அதாவது குளுக்கோஸை வந்து ரெடியூஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது வந்து க்ளூசிட்டால். குளுக்கோஸோடைய ஆல்டிகேட் குரூப்பை நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது வந்து க்ளூசிட்டால். அந்த க்ளூசிட்டாலோட சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இங்கே இருக்கும். அது வந்து கிளிசராலோடைய ப்ராப்பர்ட்டிஸ்க்கு சிமிலராக இருக்கும். ப்ளஸ் அதை வந்து மாய்ஸ்சரைசிங் ஏஜென்ட்டாக ஃபுட்டில் யூஸ் பண்ணுறோம், காஸ்மெட்டிக்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அது வந்து வாட்டர் அஃபினிட்டி அதுக்கு அதிகம். காஸ்மெட்டிக்ஸ் நம்ம ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸை பார்த்துக்கும். அப்புறம் ஸ்வீட்டனிங் ஏஜென்ட், என்சிவிங் வந்து ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து கிளைகோசைடிக் லிங்க் ஃபார்மேஷன் எப்படி வருதுன்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து இதுதான் வந்து முக்கியமான கான்செப்ட்டு. கிளைகோசைட் லிங்க் எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு குளுக்கோஸுடைய சைக்ளிக் ரிங்கை நம்ம பார்த்தோம்னா, ஒரு குளுக்கோஸுடைய சைக்ளிக் ரிங்கு, இந்த சைக்ளிக் ரிங்கை பார்த்தோம்னா இந்த சைக்ளிக் ரிங்கில் ஃபஸ்ட்டு கார்பன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு கார்பன் வந்து அந்த கார்பனுடைய பேர் வந்து ஆனோமெரிக் கார்பன் சொல்லுவோம். ஆனோமெரிக் கார்பன், அந்த கார்பன் வந்து எமி அசிட்டால் குரூப். அந்த கார்பன் வந்து இந்த சைக்ளிக் ஃபார்மில் எமி அசிட்டால்னு சொல்லுவோம். எமி அசிட்டால் அப்படின்னா என்னென்னா, ஏதாவது ஒரு கார்பன் கூட வந்து ஒரே ஒரு ஆர்ன்னு, இந்த ஓஆர்னால் இந்த இடத்துல ஆர்ன்னு எதை சொல்கிறோம்னா ஆக்சிஜன். ஆறுன்றது வந்து அல்கைல் குரூப். அல்கைல் மீன்ஸ் CH2 CH3 சம் கார்பன் லிங்கேஜ், சம் கார்பன் செயின் அட்டாச் டு ஆக்சிஜன். அதுதான் வந்து ஓஆர் குரூப்னு சொல்லுவோம். அதாவது ஒரு கார்பன் கூடயே ஒரே ஒரு ஓஆர் குரூப் அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா அது வந்து எமி அசிட்டால்னு சொல்லுவோம். எமி அசிட்டால், அப்போது இந்த கார்பன் வந்து இப்போது எமி அசிட்டால் கார்பன். இந்த ஃபஸ்ட்டு கார்பன் வந்து எமி அசிட்டால் கார்பன். அந்த எமி அசிட்டால் கார்பனை தான் நம்ம வந்து ஆனோமெரிக் கார்பன் சொல்லுவோம். அந்த ஆனோமெரிக் கார்பன் வந்து கிளைகோசைடிக் லிங்க் ஃபார்மேஷனில் என்ன நடக்கும்னா, அந்த ஆனோமெரிக் கார்பன் வந்து அசிட்டால் குரூப்பாக சேஞ்ச் ஆகும். அசிட்டால் குரூப் அப்படின்னா என்னென்னா, ஒரு கார்பனுடைய 2 ஓஆர் குரூப், ஒரு கார்பன் கூட 2 ஓஆர் குரூப் அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா அசிட்டால் குரூப். அசிட்டால் என்னென்னா 2 ஓஆர் குரூப்ஸ் அட்டாச் டு த சேம் கார்பன். ஒரே கார்பன் கூட 2 ஓஆர் குரூப். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஓஆர் குரூப் இருக்குது, இது வந்து ஒரு ஓஆர் குரூப். இது மொத்தமாக வந்து ஒரு ஓஆர் குரூப்பாக கன்சிடர் பண்ணிக்கும். ஏன்னா ஆக்சிஜன் இருக்குது, ஆறுன்றது வந்து ஒரு கார்பன் செயின் தான் வந்து நம்ம ஆறுன்னு சொல்கிறது, ஒரு கார்பன் செயின். இது ஃபுல்லாக வந்து ஒரு கார்பன் செயின். இப்போது இது வந்து என்னென்னா, இது வந்து அசிட்டால். இப்போது இது வந்து ஹெமி அசிட்டால் வந்து அசிட்டாலாக மாறின இந்த மெத்தடை வச்சு தான் வந்து ஒரு கிளைகோசைடிக் லிங்கேஜை ஃபார்ம் பண்ண போகுது. அதாவது கிளைகோசைடு அண்ட் அசிட்டால் ஃபார்ம்டு ஃப்ரம் a cyclic monosaccharide by replacement of the hemiacetal carbon OH group with an OR group. அதாவது கிளைகோசைடு அப்படின்ற ஒரு பாண்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, ஒரு மோனோசாக்கரைட்டில் இருக்கிற ஹெமிஅசிட்டால் குரூப்பில் இருக்கிற OH, அதாவது குளுக்கோஸில் பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து OH தான் இருக்கும். அந்த OHஐ ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு OR குரூப் வந்து அட்டாச் ஆகும். ஒரு OR குரூப் அட்டாச் ஆகும்போது இந்த ஹெமிஅசிட்டால் குரூப் வந்து அசிட்டால் குரூப்பாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இப்போது இந்த பாண்ட் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கிற இந்த O மூலயமா இந்த கார்பனுக்கும், அதாவது CH3 இந்த கார்பனுக்கும் ப்ளஸ் அந்த ஃபஸ்ட் கார்பனுக்கும் நடுவில் ஃபார்ம் ஆகிருக்கிற பாண்டு தான் வந்து கிளைகோசைடிக் பாண்ட். இப்போது இந்த இடத்துல வந்து ஆர் குரூப் வந்து சிம்பிளாக CH3 வந்துடுச்சு. சப்போஸ் இந்த இடத்துல வந்து இந்த CH3க்கு பதிலாக இன்னொரு மோனோசாக்கரைட்டுடைய OH குரூப் வந்து ரியாக்ட் ஆகி இது மூலிமா இங்கே இருக்கிற OH குரூப், அதாவது குளுக்கோஸ், இதை வந்து சப்போஸ் குளுக்கோஸாக நினச்சிக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல OH குரூப் இருக்கும். அந்த OH குரூப்பும் இன்னொரு மோனோசாக்கரைட்டோடைய OH குரூப்பும் வந்து ரியாக்ட் ஆகி வாட்டர் ரிமூவ் ஆகி இந்த O பாண்டு, இந்த ஓன்ற ஆக்சிஜன் ஆட்டம் வந்து அந்த இன்னொரு மோனோசாக்கரைட்டோடைய கார்பனோட பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணுச்சுன்னா அதுதான் வந்து கிளைகோசைடிக் பாண்ட்.
இது வந்து இப்போதைக்கு இந்த இடத்துல வந்து கிளைகோசைடிக் பாண்ட் ஃபார்மேஷன் சொல்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து CH3ன்ற ஒரே ஒரு சின்ன R குரூப் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம வந்து இந்த மோனோசாக்கரைடு வந்து ஆல்ஃபா ஃபார்மில் இருக்குதா பீட்டா ஃபார்மில் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இங்கே ஒரு மெத்தட் சொல்லியிருக்காங்க. 2 ஃபார்ம்லேயும் எக்ஸிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா இந்த நேமிங், இந்த மாதிரி கிளைகோசைட் பாண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா அந்த காம்பவுண்டு நேமிங் எப்படி கொடுக்குறதுன்றது வந்து இந்த இதில் சொல்லியிருக்காங்க. நேம்டு பை லிஸ்டிங் த அல்கைல் ஆர் அரைல் குரூப் அட்டாச் டு த ஆக்சிஜன். ஆக்சிஜன் கூட எந்த அல்கைல் குரூப் அட்டாச் ஆகிருக்குது ஃபஸ்ட்டு வந்து அதை மென்ஷன் பண்ணணும். அப்புறமா நேம் ஆஃப் த மோனோசாக்கரைடோட நேமை போடணும். அதுக்கப்புறமா அதோட சஃபிக்ஸ் வந்து IDE அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல அல்கைல் குரூப் வந்து மித்தைல் குரூப். இந்த காம்பவுண்டுடைய பேர் வந்து ஆல்ஃபா டி குளுக்கோஸ். அதுதான் வந்து ஆல்ஃபா டி குளுக்கோ பைரனோஸ். ஏன்னா வந்து இது வந்து 6 மெம்பர் ரிங்கிறதுனால பைரனோஸ் அப்படின்னு வரும். அந்த பைரனோஸ் அந்த கடைசியில் OSE அந்த ஈயை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சஃபிக்ஸ் IDE. ஸோ இதனுடைய நேம் வந்து மித்தைல் ஆல்ஃபா டி குளுக்கோ பைரனோசைடுன்னு சொல்லுவோம். இப்போது இது வந்து என்ன சொல்கிறதுனா இது வந்து ஆல்ஃபா ஃபார்மில் இருக்குது. ஆல்ஃபா அப்படின்னு எப்படி சொல்கிறோம்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், OH குரூப், அதாவது ஃபஸ்ட்டு கார்பனில் இருக்கிற OH குரூப்பும் 5th கார்பனில் இருக்கிற CH2OH குரூப்பும் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்துச்சுன்னா அது வந்து ஆல்ஃபா. அதே மாதிரி 2 வந்து சேம் டைரெக்ஷனில் அப்வர்ட்ஸில் பாயிண்ட் பண்ணிடுச்சுன்னா அது வந்து பீட்டா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து மோனோசாக்கரைடு வந்து எப்படி வந்து பாஸ்பேட் குரூப்போடு அட்டாச் ஆகுது அப்படின்றது வந்து இங்கே பார்க்க போகிறோம். பாஸ்பேட் குரூப்போடு எப்படி அட்டாச் ஆகுதுன்னா எஸ்டர் பாண்ட் மூலிமா வந்து இது அட்டாச் ஆகுது. அதாவது ஹைட்ராக்சில் குரூப் ஆஃப் மோனோசாக்கரைடு ரியாக்ட் வித் இன்ஆர்கானிக் ஆக்சி ஆசிட் டு ஃபார்ம் இன்ஆர்கானிக் எஸ்டர். இந்த இடத்துல இன்ஆர்கானிக் ஆக்சி ஆசிட்ன்றது வந்து பாஸ்போரிக் ஆசிட், அதாவது பாஸ்பேட் எஸ்டர் ஃபார்மேஷன். பாஸ்பேட் குரூப்புக்கும் குளுக்கோஸுக்கும் நடுவில், அதாவது மோனோசாக்கரைடுக்கும் நடுவில் எஸ்டர் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த எஸ்டர் பாண்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கேட்டலைஸ் எஸ்டரிஃபிகேஷன், அதாவது எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன். நமக்கு ஜென்ரலாக கெமிஸ்ட்ரியில் தெரியும் எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன் என்னென்னா ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடும் ஒரு ஆல்கஹாலும் வந்து ரியாக்ட் ஆகும்போது அந்த இடத்துல வாட்டர் ரிமூவ் ஆகி எஸ்டர் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அதாவது இப்போ வந்து இந்த பாஸ்போரிக் ஆசிட் வந்து குளுக்கோஸ் கூட சேர்ந்து எஸ்டர் பாண்ட் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அந்த காம்பவுண்ட் வந்து ஆல்ஃபா டி குளுக்கோஸ் 1 பாஸ்பேட், அதாவது இது ஃபஸ்ட்டு கார்பனோட எஸ்டர் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கனால இது வந்து 1 பாஸ்பேட்னு சொல்கிறோம். சப்போஸ் இது வந்து 6th கார்பன் கூட ஃபார்ம் பண்ணிச்சுன்னா 6 பாஸ்பேட்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா வந்து இது வந்து நீங்கள் வந்து கிளைகாலிசிஸில் வந்து ஒரு இன்டர்மீடியட்ஸை பார்த்துருக்கலாம். குளுக்கோஸ் 6 பாஸ்பேட், குளுக்கோஸ் 1,6 பிஸ் பாஸ்பேட், அதெல்லாம் வந்து இந்த ரியாக்ஷன் மூலியமாக தான் நடக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து மோனோசாக்கரைடு வந்து அமைனோ குரூப் கூட வந்து எப்படி ரியாக்ட் ஆகுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இஃப் ஒன் ஆஃப் த ஹைட்ராக்சில் குரூப் ஆஃப் மோனோசாக்கரைடு ரீப்ளேஸ்டு வித் அமைன் சுகர் ப்ரொடியூஸ். அதாவது ஏதாச்சும் ஒரு OH குரூப், மோனோசாக்கரைடில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு OH குரூப் வந்து அமைன் வந்து NH2 அந்த அமைன் குரூப்பால் ரீப்ளேஸ் ஆகிருந்துச்சுன்னா, அமைன் குரூப் வந்து ஏதாவது ஒரு OH இருக்கிற இடத்துல வந்து அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா அந்த சுகர் வந்து அமினோ சுகர்னு சொல்கிறோம். நேச்சுரலி அக்கரிங் அமினோ சுகர் வந்து அமினோ சுகர் ரீப்ளேஸ் கார்பன் 2 ஆஃப் ஹைட்ராக்சில் குரூப். அதிகமான மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தோம்னா அமைனோ குரூப் வந்து செகண்ட் கார்பன், அதாவது ஃபஸ்ட் கார்பன் செகண்ட் கார்பனுடைய OH குரூப் தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேச்சுரலாக. இப்போது இந்த அமினோ சுகர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பில்டிங் பிளாக் ஃபார் த கைட்டின் அண்ட் ஹைலூரோனிக் ஆசிட். அப்புறமா N-acetyl derivatives of D-glucosamine and D-galactosamine. N-acetyl derivative அப்படின்னா என்னென்னா இந்த இடத்துல NH2ன்ற இடத்துல வந்து சப்போஸ் வந்து CH3CO அது வந்து அசிட்டைல் குரூப் அப்படின்னா என்னென்னா CH3CO அப்படின்றது வந்து அசிட்டைல் குரூப். N-acetyl குரூப்னால் அந்த CH3CO அப்படின்ற அசிட்டைல் குரூப் வந்து நைட்ரஜன் காம்பவுண்ட் அமைனோ குரூப்போடு சேர்ந்து ஒரு இதுவோட அட்டாச் ஆகிருக்குது, அதாவது ஒரு மோனோசாக்கரைடோட அட்டாச் ஆகிருக்கும். N-acetyl derivatives of D-glucosamine and D-galactosamine, அதாவது N-acetyl derivatives of D-glucosamine, D-galactosamine அது ரெண்டும் வந்து
ஆர்பிசி மேலே இருக்கிற அந்த ஆன்டிஜன் ஏ ஆன்டிஜன் பி, அதாவது கார்போஹைட்ரேட் தான் வந்து அந்த ஆன்டிஜன் ஏ ஆன்டிஜன் பிலாம் வந்து ஃபார்ம் பண்ணி நம்ம ஃபஸ்ட் ஸ்லைட்லேயே சொன்னேன் நான். அந்த ஆன்டிஜென்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான டிஃப்ரென்ஷியேட்டிங் ஒரு யூனிட்டாக வந்து இந்த NH டெரிவேட்டிவ்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அதுக்கடுத்து வந்து டைசாக்ரைட்ஸ். இப்போ டைசாக்ரைட்ஸ்னால் என்னென்னா, 2 மோனோசாக்ரைட்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து டைசாக்ரைட்ஸை ஃபார்ம் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. அப்புறமா ஒன் ஆஃப் த மோனோசாக்ரைட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் ஹெமிஅசிட்டால், த அதர் ஆஸ் அன் ஆல்கஹால். அதாவது ஒரு மோனோசாக்ரைட் வந்து அதனுடைய ஹெமிஅசிட்டால் குரூப்பில் இருக்கிற ஒரு ஹெமிஅசிட்டால் குரூப்பாக ஆக்ட் ஆகும். இன்னொரு மோனோசாக்ரைட் வந்து அதனுடைய ஒரு வெறும் OH குரூப் மட்டும் ஆக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு குரூப்புடைய ஹெமிஅசிட்டால் இருக்கிற அந்த OH குரூப்பும் செகண்ட் மோனோசாக்ரைட்டில் இருக்கிற அந்த OH குரூப்பும் ஒன்றா ரியாக்ஷன் ஆகி வாட்டர் ரிலீஸ் பண்ணும். வாட்டர் ரிலீஸ் பண்ணிச்சுன்னா அந்த இடத்துல வந்து கிளைகோசைடிக் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இதுதான் வந்து நான் வந்து அங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளைகோசைடிக் பாண்ட் ஃபார்மேஷனில் வந்து பார்க்கும்போது CH3 குரூப் மட்டும் அட்டாச் ஆகிருந்துச்சு இந்த OH கூட அசிட்டையில் சேஞ்ச் ஆகும்போது. இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபுல்லாக ஒரு மோனோசாக்ரைட்டே வந்து அந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. ஆர் குரூப்பை வந்து மொத்தமாக ஒரு மோனோசாக்ரைட் ரீப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு கிளைகோசைடிக் லிங்க், அதாவது ஒரு டைசாக்ரைட் வந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து மால்டோஸ் எப்படி பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா, டைசாக்ரைட்டில் மால்டோஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ப்ராடக்ட் ஆஃப் பாலிசாக்ரைட் ஸ்டார்ச் டைஜஷன். மால்டோஸ் வந்து மேக்ஸிமம் ஸ்டார்ச்சில் பார்ஷியல் டைஜஷன் அப்போது இது வந்து ஒரு பை ப்ராடக்டாக கிடைக்கும். ஸ்டார்ச்சை டைஜஸ்ட் பண்ணும்போது மால்டோஸ் வந்து ஒரு ப்ராடக்டாக வரும். மற்ற ப்ராடக்ட்ஸ் இருக்குது. டெக்ஸ்ட்ரின்றதும் வந்து ஸ்டார்ச்சில் டைஜஸ்ட் பண்ணும்போது கிடைக்கும். சில ஆலிகோசாக்ரைட்ஸும் வந்து ஸ்டார்ச்சை டைஜஸ்ட் பண்ணும்போது கிடைக்கும். இது வந்து ஒன் ஆஃப் த ப்ராடக்ட். அப்புறம் காமன் இன்க்ரீடியன்ட் இந்த பேபி ஃபுட் அண்டு மால்டட் மில்க். நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குற மேக்ஸிமம் ஃபுட்டில் வந்து மால்டோஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேட் அப் ஆஃப் 2 D-குளுக்கோஸ் யூனிட்ஸ், ஒன் ஆஃப் விச் மஸ்ட் பி ஆல்ஃபா D-குளுக்கோஸ். அதாவது 2 குளுக்கோஸ் யூனிட்டால் மேடானது தான் வந்து மால்டோஸ். அதாவது ஃபஸ்ட்டு குளுக்கோஸுடைய அசிட்டைல் குரூப்பில் இருக்கிற OHம் செகண்ட் குளுக்கோஸில் இருக்கக்கூடிய 4th கார்பனில் இருக்கக்கூடிய OH ரியாக்ட் ஆகி அதே கிளைகோசைடிக் லிங்கேஜை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ மால்டோஸில் வந்து கிளைகோசைடிக் லிங்கேஜ் வந்து எப்படின்னா ஆல்ஃபா 1,4 கிளைகோசைடிக் லிங்கேஜ். அப்புறம் அதான் கிளைகோசைடிக் லிங்கேஜ் வந்து ஆல்ஃபா 1,4 கிளைகோசைடிக் லிங்கேஜ். அப்புறமா வந்து 2 OH groups attached to carbon 1 of first glucose unit and to the carbon 4 of the second. மால்டோஸ் ரெடியூசிங் சுகர். மால்டோஸ் வந்து ரெடியூசிங் சுகர் எப்படி சொல்கிறோன்னா, மால்டோஸில் வந்து பார்த்தோம்னா மால்டோஸுடைய ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா இந்த இடத்துல மால்டோஸுடைய இந்த ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது ரெடியூசிங் சுகர், ஒரு சுகருடைய ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டிக்கு எது காரணம்னா அதில் இருக்கிற அந்த ஹெமிஅசிட்டால் குரூப். இப்போ இங்கே இருக்கிற ஹெமிஅசிட்டால் குரூப் தான் வந்து இந்த சுகருக்கான ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி கொடுக்கக்கூடியது. ஏன்னா ஹெமிஅசிட்டால் குரூப் தான் வந்து ஆல்டிகேட் குரூப்புடைய ஒரு டெரிவேட்டிவ் தான் வந்து ஹெமிஅசிட்டால் குரூப். ஆல்டிகேட் குரூப்பு தான் வந்து ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ ஒரு சுகருக்கு ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறது எதுன்னா இந்த ஹெமிஅசிட்டால் குரூப் தான். இப்போ ஃபஸ்ட்டு குளுக்கோஸில் பார்த்தோம்னா அந்த ஹெமிஅசிட்டால் குரூப் வந்து லிங்கேஜில் வந்து இன்வால்வ் ஆனதுனால அதனுடைய ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி வந்து லாஸ் ஆகிடுச்சு. பட் செகண்ட் குளுக்கோஸில் இருக்கக்கூடிய ஹெமிஅசிட்டால் குரூப் வந்து எந்த ரியாக்ஷன்லேயும் ஃபார்ம் ஆகும், எந்த பாண்ட்லேயும் ஃபார்ம் ஆகிறதுனால அது வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால இதனால் வந்து ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி வந்து இந்த மொத்த மால்டோஸுமே ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி வந்து போகலை. மொத்தமாக ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ மால்டோஸும் வந்து ரெடியூசிங் சுகர் தான் அப்படின்றத வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ரெடியூசிங் சுகர் glucose unit of the right has hemiacetal carbon atom C1, therefore can open and close. அதாவது இதுலேயும் வந்து ஆல்ஃபா பீட்டா அண்ட் ஓப்பன் செயின் ஃபார்ம் 3 ஃபார்மே இருக்குதுன்னு சொல்ல வராங்க. அப்புறமா ஹைட்ரோலைசிஸ். இந்த மால்டோஸை ஹைட்ரோலைசிஸ் பண்ணுறது தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹைட்ரோலைசிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் வந்து நம்ம மவுத்துலேயே 30% வந்து டைஜஸ்ட் ஆகிடுது. அந்த 30%ஓட ரிசல்ட் தான் வந்து 30% டைஜஸ்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் தான் வந்து மால்டோஸ். நம்மளுடைய இன்டெஸ்டைனில் வந்து மேக்ஸிமம் டைசாக்ரைட்ஸ் மட்டும்தான் வந்து மோனோசாக்ரைட்ஸாக டைஜஸ்ட் ஆகுது. அதாவது 30% ஆஃப் கார்போஹைட்ரேட் டைஜஷன் வந்து மவுத்துலேயே ஃபினிஷ் ஆகிடுது. ஸோ மால்டோஸை வந்து அதாவது மால்டோஸை வந்து ஹைட்ரோலைசிஸ் பண்ணுற ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்புறமா இன்னொரு டைசாக்ரைட் வந்து செல்லோபயோஸ்ன்றது வந்து இட்ஸ் நத்திங் பட் செல்லுலோஸை வந்து நம்ம ஹைட்ரோலைசிஸ் பண்ணும்போது ஒரு டைசாக்ரைட் கிடைக்கிறது. அந்த டைசாக்ரைட் தான் வந்து செல்லோபயோஸ்.
அந்த செல்லோபயோஸ் வந்து மால்டோஸுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இப்போ நம்ம பார்த்த மால்டோஸுக்கும் செல்லோபயோஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன் ஆஃப் த டி குளுக்கோஸ் யூனிட் மஸ்ட் பி ஏ பீட்டா கான்ஃபிகரேஷன். அதாவது இதில் வந்து லிங்கேஜ் வந்து பார்த்தோம்னா ஒன்று வந்து பீட்டா கன்ஃபார்ம் வந்து ஒரு குளுக்கோஸ் ஆட்டம் வந்து பீட்டாவாக இருக்கணும். அதாவது இந்த இதுலேயும் பார்த்தோம்னா ரெண்டுமே குளுக்கோஸ் தான். மால்டோஸ்லேயும் வந்து 2 மோனோசைக்ளேட்டுமே குளுக்கோஸ் தான். செல்லோபயோஸில் பார்க்கும்போதும் ஃபஸ்ட்டு ஒன்றும் குளுக்கோஸ் தான், செகண்ட் ஒன்றும் குளுக்கோஸ் தான். ஆனால் ஃபஸ்ட்டு ஒன்றோ இல்லை செகண்ட் ஒன் ரெண்டுத்தில் ஏதோ ஒரு குளுக்கோஸ் வந்து கண்டிப்பாக வந்து பீட்டா ஃபார்மில் இருந்தே ஆகணும். அப்படி இருந்தால் தான் வந்து இந்த செல்லோபயோஸ்ன்ற வந்து காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இதில் வந்து லிங்கேஜ் வந்து பீட்டா 1,4 கிளைகோசைடிக் லிங்கேஜ். ஏன்னா ஃபஸ்ட்டு குளுக்கோஸ் வந்து பீட்டா ஃபார்மில் இருக்குது, 2 குளுக்கோஸும் பீட்டா ஃபார்மில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு குளுக்கோஸுடைய ஃபஸ்ட்டு கார்பன்லேருந்து செகண்ட் குளுக்கோஸில் இருக்கக்கூடிய 4th கார்பனுக்கு கிளைகோசைடிக் லிங்கேஜ் ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால இது வந்து பீட்டா 1,4 கிளைகோசைடிக் லிங்கேஜ் இருக்குது. அப்புறம் இதுவும் வந்து ரெடியூசிங் சுகர்ஸ் தான். ஏன்னா செகண்ட் குளுக்கோஸில் இருக்கக்கூடிய எமிஅசிட்டல் குரூப் வந்து இதுலேயும் அன்அஃபெக்டடாக இருக்குது. இதுலேயும் வந்து எந்த லிங்கேஜும் ஃபார்ம் ஆகலை. செகண்ட் மோனோசைக்ளேட்டில் இருக்கக்கூடிய எமிஅசிட்டல் குரூப் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அப்புறமா செல்லோபயோஸ் என்சைம் that degrade செல்லோபயோஸ் absent in the human and yeast. நம்ம உடம்புல வந்து செல்லுலோஸை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம் இல்லை அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா செல்லுலோஸை வந்து டைஜஸ்ட் பண்ணோன்னா சில ஸ்பெசிஃபிக்கான என்சைம்ஸ் தேவைப்படுது. செல்லோபயேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் செல்லோபயோஸை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு செல்லோபயேஸ் தேவைப்படுது. செல்லுலோஸை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு செல்லுலேஸ் தேவைப்படும். ரெண்டுமே வந்து ஹியூமன் பாடியில் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் வந்து லாக்டோஸ் டைசைக்ளேட்டை பார்க்க போகிறோம். லாக்டோஸ் வந்து மேடப் ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸாக இருக்கும். இதில் வந்து கேலக்டோஸ் வந்து பார்த்தோம்னா பீட்டா ஃபார்மில் இருக்கணும். பீட்டா ஃபார்மில் இருக்கணும். அப்படி எப்படின்னா OH குரூப் வந்து அப்வர்ட்ஸில் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், CH2OH குரூப்பும் வந்து ரெண்டுமே வந்து அப்வர்ட்ஸில் ஃபேஸ் பண்ணிக்கிறதுனால கேலக்டோஸ் வந்து பீட்டா ஃபார்மில் இருக்குன்னு சொல்லலாம். இதில் வந்து பீட்டா 1,4 கிளைகோசைடிக் லிங்கேஜ், இந்த லிங்கேஜ் அதாவது செல்லோபயோஸில் பார்த்த லிங்கேஜும் இப்போ இந்த லாக்டோஸில் பார்க்குற லிங்கேஜும் வந்து ஒன்று தான். அதுலேயும் வந்து பீட்டா 1,4 கிளைகோசைடிக் லிங்கேஜ் தான், இதுலேயும் வந்து பீட்டா 1,4 கிளைகோசைடிக் லிங்கேஜ் தான். இப்போது இதில் வந்து ஆனால் அதில் வந்து குளுக்கோஸ் இருந்துச்சு, இதில் வந்து கேலக்டோஸ் குளுக்கோஸ் இருக்குது. இதில் கேலக்டோஸ் வந்து பீட்டா ஃபார்மில் இருக்குது, குளுக்கோஸும் பீட்டா ஃபார்மில் தான் இருக்குது. இதில் வந்து ஆல்ஃபா ஃபார்ம், அதாவது ஆல்ஃபா ஃபார்ம்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இதில் வந்து ஆல்ஃபா ஃபார்ம் வராது, கேலக்டோஸில் வந்து ஆல்ஃபா ஃபார்ம் வராது. இப்போது மொத்தமாக லாக்டோஸ் வந்து ஆல்ஃபா ஃபார்ம் எப்படி சொல்லுவோன்னா, இந்த குளுக்கோஸ் தான் நம்ம வந்து பார்த்துக்கணும். குளுக்கோஸை தான் நம்ம வந்து நோட் பண்ணணும். குளுக்கோஸில் வந்து இங்கே வந்து ஒரு OH குரூப் வரும், இந்த இடத்துல வந்து ஒரு OH குரூப் வரும். அந்த OH குரூப்பும் அப்புறமா இந்த CH2OH குரூப்பும் வந்து சேம் டைரெக்ஷன் இருக்குதுல்ல, சேம் டைரெக்ஷன் இருக்கிறதுனால இது வந்து பீட்டா ஃபார்ம். இது மொத்தமே வந்து பீட்டா ஃபார்ம். சப்போஸ் இந்த OH குரூப் வந்து டவுன்வர்ட்ஸில் ஃபேஸ் பண்ணியிருந்துச்சுன்னா அது வந்து ஆல்ஃபா ஃபார்ம். அந்த ஆல்ஃபா ஃபார்ம் தான் வந்து ஸ்வீட்டர், மோர் சால்யூபிள் இன் வாட்டர் தேன் த பீட்டா ஃபார்ம். இங்கே இருக்கிற பீட்டா ஃபார்ம் இது வந்து பீட்டா ஃபார்ம். இந்த பீட்டா ஃபார்மை விட அந்த ஆல்ஃபா ஃபார்ம், அதாவது இந்த OH வந்து கீழே இருந்துச்சுன்னா அது வந்து ஆல்ஃபா ஃபார்ம்னு சொல்லுவாங்க மொத்தமாக இந்த லாக்டோஸை. அந்த ஆல்ஃபா ஃபார்ம் வந்து மோர் ஸ்வீட்டர் அண்ட் சால்யூபிள் இன் வாட்டர் தேன் த பீட்டா ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருப்பாங்க. அப்புறமா குளுக்கோஸ் எமிஅசிட்டால் சென்டர் அன்அஃபெக்டட் வென் கேலக்டோஸ் பாண்ட்ஸ். அதாவது கேலக்டோஸ் வந்து குளுக்கோஸோட இந்த மாதிரி கிளைகோசைடிக் லிங்கேஜ் ஃபார்ம் பண்ணும்போது குளுக்கோஸோட எமிஅசிட்டால் ரிங் வந்து எந்த அஃபெக்டும் ஆகலை, அன்அஃபெக்டடாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து ரெடியூசிங் சுகர் தான் லாக்டோஸும். சில லாக்டோஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. அது வந்து மில்க் சுகர், அப்புறமா சோர்ஸ் ஆஃப், அப்புறமா மில்க் வந்து நம்ம வந்து பாஸ்டரைசேஷன் பண்ணுறது பற்றி கொடுத்துருப்பாங்க. ஹைட்ரோலைசிஸ் பை லாக்டேஸ் என்சைம் யூஸ் பண்ணி ஹைட்ரோலைஸ் பண்ணுவோம். அப்புறமா லாக்டோஸ் இன்டாலரன்ஸ், அதாவது லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இஸ் நத்திங் பட் ஆப்சன்ஸ் ஆஃப் என்சைம் that is lactase which can used to hydrolyze the lactose. அதாவது நம்ம உடம்புல மில்கை வந்து டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு என்சைம் வந்து லாக்டேஸ். அந்த என்சைம் வந்து ஆப்சென்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு இருக்கக்கூடிய டிஸார்டர் பேர் வந்து லாக்டோஸ் இன்டாலரன்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து சுக்ரோஸை பற்றி பார்க்கப்போ இது வந்து இன்னொரு பேர் வந்து டேபிள் சுகர், மோஸ்ட் அபண்டன்ட் சுகர். ஏன்னா பிளான்ஸில் வந்து பார்த்தோம்னா பிளான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற குளுக்கோஸை வந்து சுக்ரோஸ்ன்ற ஃபார்மில் தான் அது வந்து டிரான்ஸ்போர்ட், ஸ்டோரேஜ் எது வேணாலும் பண்ணும் பிளான்ஸ் வந்து. ஸோ பிளான்ஸில் வந்து மேக்ஸிமம் ப்ரெசென்ட் ஆகிக்கிற டைசாக்ரைட் வந்து சுக்ரோஸ். அண்டு ப்ரொடியூஸ்டு கமர்ஷியலி ஃப்ரம் கேன் சுகர். நாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து 20% பை மாதம் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்புறமா சுகர் பீட்ஸ், அதாவது வெல்லம் இல்லைனா சர்க்கரை, அது வந்து நம்ம சொல்லாங்க.
மேட் அப் ஆஃப் ஆல்ஃபா டி குளுக்கோஸ் அண்ட் பீட்டா டி ஃப்ரக்டோஸ். அதாவது இதில் வந்து குளுக்கோஸ் வந்து ஆல்ஃபா ஃபார்ம்லேயும் ஃப்ரக்டோஸ் வந்து பீட்டா ஃபார்ம்லேயும் இருக்கணும். நமக்கு வந்து சுக்ரோஸ் தேவைன்னா குளுக்கோஸ் வந்து ஆல்ஃபா ஃபார்ம்லேயும் ஃப்ரக்டோஸ் வந்து பீட்டா ஃபார்ம்லேயும் இருக்கணும். அப்படி இருக்கும்போது குளுக்கோஸுடைய அசிட்டால் குரூப்பும் ஃப்ரக்டோஸுடைய அதாவது குளுக்கோஸுடைய எமிஅசிட்டால்னால் இந்த ஆனோமர் ஃபஸ்ட்டு கார்பன் அந்த குரூப்பும் ஃப்ரக்டோஸுடைய ஃபோர்த்து கார்பன் 1 2 3 4 ஃபோர்த்து கார்பன் ஃபோர்த்தில் இல்லை அதாவது ஃப்ரக்டோஸில் வந்து பார்த்தோம்னா நம்பரிங் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரக்டோஸில் வந்து நம்பரிங் வந்து 1 2 3 4 5. நம்ம வந்து இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து நம்பரிங் வந்து எப்போவுமே இந்த பக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி பார்த்துருப்போம். இதில் வந்து நம்பரிங் வந்து 1 2 3 4 5ன்னு வரும். ஏன்னா நம்ம வந்து நம்பரிங் கொடுக்கும்போது வந்து ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்க்கு வந்து மினிமம் நம்பர்ஸ் வரணும். அதாவது இங்கே வந்து OH எத்தனை OH குரூப் இருக்குன்னா இங்கே ஒரு OH இருக்குது, இங்கே வந்து ஒரு பாண்ட் இருக்குது, இங்கே ஒரு OH இருக்குது, இங்கே ஒரு OH இருக்குது. நம்ம இந்த பக்கம் நம்பர் கொடுக்கும்போது 1 2 3 5ன்னு வரும். 6 OH குரூப் வந்து 6ல் தான் அட்டாச் ஆகிருக்குது. அதாவது 1 ஃபஸ்ட்டு கார்பனில் வந்து ஒரு OH, செகண்ட் கார்பனில் வந்து ஒரு OH, தேர்டு கார்பனில் ஒரு OH, ஃபோர்த்து கார்பனில் ஒரு OH, சிக்ஸ்த்து கார்பனில் ஒரு OH. அப்படி பார்க்கும்போது ஃபிஃப்த்து கார்பன் வந்து நம்ம வந்து சென்டரில் வராது. ஃபிஃப்த்து கார்பனில் வந்து OH இல்லை. அதனால தான் வந்து நம்ம இந்த பக்கம் வந்து நம்பர் கொடுக்குறோம். சப்போஸ் நம்ம இந்த பக்கம் வந்து நம்பர் கொடுத்தோம்னா 1 3 4 5 6ன்னு வரும். அப்போது நம்ம இந்த நம்பரிங் பார்க்கும்போது 5ன்ற நம்பர் வந்து மேக்ஸிமம் அப்படியே வரும். அதாவது 1 3 4 5 6 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது மேக்ஸிமம் அதாவது வேல்யூ வந்து அதிகமாக போகும். நம்ம வந்து மினிமம் வேல்யூவை தான் கொடுக்கணும். அது வந்து கெமிஸ்ட்ரியில் வரும். அதுக்கடுத்து வந்து மேடப் ஆஃப் ஆல்ஃபா டி குளுக்கோஸ் அண்ட் பீட்டா டி ஃப்ரக்டோஸ். லிங்கேஜ் வந்து பார்த்தோம்னா ஆல்ஃபா பீட்டா 1 2 கிளைகோசைடிக் லிங்கேஜ். இது வந்து இம்பார்ட்டண்ட். ஆல்ஃபா பீட்டா 1 2 கிளைகோசைடிக் லிங்கேஜ். ஏன்னா செகண்ட் கார்பன் ஃப்ரக்டோஸில் செகண்ட் கார்பன், குளுக்கோஸில் வந்து ஃபஸ்ட்டு கார்பன். குளுக்கோஸ் வந்து ஆல்ஃபா ஃபார்மில் இருக்குது, ஃப்ரக்டோஸ் வந்து பீட்டா ஃபார்மில் இருக்குது. இந்த லிங்கேஜ் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து வந்து OH குரூப் ஆன் கார்பன் 2 ஆஃப் ஃப்ரக்டோஸ் ரியாக்ட்ஸ் வித் OH குரூப் இந்த கார்பன் 1. அது நான் சொன்னது தான். அதுக்கடுத்து வந்து சுக்ரோஸில் வந்து இது வந்து நான் ரெடியூசிங் சுகர். இங்கே வந்து முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது நான் ரெடியூசிங் சுகர். ஏன்னா குளுக்கோஸில் இருக்கிற எமிஅசிட்டால் குரூப்பும் வந்து குளுக்கோஸில் இருந்த எமிஅசிட்டால் குரூப்பு வந்து கிளைகோசைடிக் பாண்டில் லிங்கேஜில் இன்வால்வ் ஆகிடுச்சு. ஸோ அதனுடைய ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி போயிடுச்சு. அதே மாதிரி ஃப்ரக்டோஸில் வந்து இருந்த அதே எமிஅசிட்டால் குரூப்பு வந்து ரியாக்ட் ஆனதுனால ஃப்ரக்டோஸில் வந்து இப்போ எமிஅசிட்டால் குரூப்பு இந்த செகண்ட் குரூப்பு தான் வந்து ஃப்ரக்டோஸில் வந்து செகண்ட் கார்பன் தான் வந்து எமிஅசிட்டால் குரூப். ஸோ 2 மோனோசைக்கிளில் இருந்த எமிஅசிட்டால் குரூப்புமே வந்து கிளைகோசைடிக் பாண்டில் லிங்கேஜில் வந்து இன்வால்வ் ஆகிடுச்சு. ஸோ சுக்ரோஸ் வந்து மொத்தமாக அந்த ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி வந்து போயிடுச்சு. அதனால தான் வந்து சுக்ரோஸ் வந்து நான் சொல்கிறேன்னா நான் ரெடியூசிங் சுகர்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பாலிசாக்கரைட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். பாலிசாக்கரைட்ஸ் there contain many monosaccharides units bonded to each other by glycosidic linkage. அதாவது மோர் தென் 10 மோனோசாக்கரைட்ஸ் வந்து ஒன்றா சேரும்போது நம்ம வந்து பாலிசாக்கரைட்ஸ்னு சொல்லுவோம். அப்புறமா வந்து இதுக்கு இன்னொரு நேம் வந்து பாலிசாக்கரைட்ஸ்னு நேம் வந்து கிளைகான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஸ்வீட்டாக இருக்காது. பாலிசாக்கரைட்ஸ் எல்லாமே வந்து ஸ்வீட்டாக இருக்காது. அதாவது சுகர்னு வந்து நம்ம எதை சொல்லுவோம்னா மோனோசாக்கரைட் டைசாக்கரைட்ஸ் தான் வந்து நம்ம வந்து சுகர்ஸ்னு சொல்லுவோம். பாலிசாக்கரைட்ஸ் வந்து சுகர்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது நாட் ஏ ஸ்வீட் காம்பவுண்ட். அப்புறம் இதெல்லாம் வந்து நான் ரெடியூசிங் சுகர்ஸ், நான் ரெடியூசிங் கார்போஹைட்ரேட்ஸ். ஏன் நான் ரெடியூசிங்னா டோலரன்ஸ் பெனிட்டிங் டெஸ்ட்லாம் வந்து இதெல்லாம் நம்ம வந்து ரியாக்ஷன் பண்ணும்போது பாசிட்டிவ் வராது, நெகட்டிவ் ரிசல்ட் தான் வரும். அப்புறமா லிமிட்டட் வாட்டர் சால்யூபிள் பிகாஸ் ஆஃப் சைஸ். அதாவது நம்ம இந்த பாலிசாக்கரைட்ஸ்லாம் வந்து சால்யூபிலிட்டி ரொம்ப கம்மி. அதாவது தண்ணியில் வந்து இதெல்லாம் கரையாது. ஏன் கரையாதுன்னா இதனுடைய லென்த் வந்து ரொம்ப அதிகம், மாலிகுலர் வெயிட் வந்து ரொம்ப அதிகம், ரொம்ப பெரிய காம்பவுண்ட், வாட்டரில் அவ்வளோ ஈஸியாக டிசால்வ் ஆகாது. அதுக்கப்புறமா அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்ன பார்த்தோன்னா அது ஐடென்டிட்டி ஆஃப் த மோனோசாக்கரைட் ரிப்பீட்டிங் யூனிட் இந்த பாலிமர் செயின். அதாவது ஹோமோபாலிசாக்கரைட் எதை சொல்லுவோம்னா ஒரே சேம் டைப் ஆஃப் மோனோசாக்கரைட்ஸில் ஒன்றா சேர்ந்து ஒரு பாலிசாக்கரைட் ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா அது வந்து ஹோமோபாலிசாக்கரைட்ஸ். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோனோசாக்கரைட்ஸில் ஒன்றா சேர்ந்து ஒரு பாலிசாக்கரைட் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அது வந்து ஹெட்டிரோபாலிசாக்கரைட்ஸ். அப்புறம் வந்து லென்த் ஆஃப் த பாலிமர் செயின் சேஞ்ச் ஆகும். அப்புறமா டைப் ஆஃப் கிளைகோசைடிக் லிங்கேஜ் பிட்வீன் மோனோமர்ஸ் யூனிட் அதெல்லாம் சேஞ்ச் ஆகும். அப்புறமா டிகிரி ஆஃப் பிரான்ச்சிங். சப்போஸ் ஒரு பாலிசாக்கரைட் வந்து ஃபார்ம் ஆகிட்டே போது சடனாக வந்து ஒரு பிரான்ச் ஆகி திருப்பி இந்த பக்கம் ஒரு பாலிசாக்கரைட் போகும்,
டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் வந்து டிஃப்ரெண்ட் பிரான்ச்சிங்ஸ் வந்து போயிட்டே இருக்கும் பாலிசாக்கரைட்ஸில். அப்புறம் ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைட்ஸ், ஸ்டோரேஜ் ஃபார் மோனோசாக்கரைட்ஸ் and used as an energy source in the cells in the form of polysaccharides in order to lower the osmotic pressure within the cells. அதாவது இப்போது ஒரு பாலிசாக்கரைட் அப்படின்றது வந்து பாலிசாக்கரைட் வந்து மேடப் ஆஃப் மோனோசாக்கரைட்ஸ் தானே. அப்போ மோனோசாக்கரைட்ஸில் வந்து சுகர்ஸ். அப்போது பாலிசாக்கரைட்ஸ்ன்றது வந்து ஒரு குரூப் ஆஃப் சுகர்ஸ் வந்து ஒரு இடத்துல வந்து லொக்கேட் ஆகிருக்கிற மாதிரி மீனிங் பாலிசாக்கரைட்ஸ் இருக்குன்னா. அப்போது அந்த இடத்துல வந்து கார்போஹைட்ரேட்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும்போது அந்த கார்போஹைட்ரேட் வந்து என்ன பண்ணுன்னா ஆஸ்மோட்டிக் ப்ரெஷரை க்ரியேட் பண்ணும். அதாவது ஒரு இடத்துல வந்து குளுக்கோஸோடைய கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குதுன்னா அந்த இடத்துல வந்து வாட்டர் வந்து அந்த இடத்த நோக்கி மூவ் ஆகி அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ண ட்ரை பண்ணும். சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து வாட்டர் போய் அதை வந்து கான்சன்ட்ரேஷனை குறைக்க ட்ரை பண்ணும். அதான் வந்து ஆஸ்மோட்டிக் ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுறது. டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் மாலிகுல்ஸ் ப்ரெசன்ட். அதாவது எத்தனை மாலிகுல்ஸ் ஆஃப் ஸ்டார்ச் இல்லை எத்தனை மாலிகுல்ஸ் ஆஃப் கிளைக்கோஜன் வந்து அந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்குது அப்படின்றத பொறுத்து ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஹோமோபாலிசாக்கரைட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி குளுக்கோஸ் யூனிட், அதாவது சேம் டைப் ஆஃப் மோனோசாக்கரைட்ஸ் இருக்கும். அப்புறம் எனர்ஜி ஸ்டோரேஜ் இன் பிளான்ட்ஸ், அதாவது பிளான்ட்ஸில் வந்து எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அதாவது குளுக்கோஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது பிளான்ட்ஸ் வந்து குளுக்கோஸை ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்டார்ச்சாக தான் ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஓகேவா, ஸ்டார்ச்சை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது பாலிசாக்கரைட். ஸ்டார்ச்ன்றது வந்து ஒரு பாலிசாக்கரைட்ஸ் தான் அதனால். அப்புறமா வந்து அமைலோபெக்டின். ஸ்டார்ச்சில் வந்து 2 காம்பனண்ட்ஸாக இருக்கும். ஒன்று வந்து அமைலோஸ், இன்னொன்று வந்து அமைலோபெக்டின். அமைலோஸ் வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரைட் செயினாக இருக்கும். குளுக்கோஸ் வந்து ஸ்ட்ரைட் செயினில் அரேஞ்ச் ஆகிருக்கும். அமைலோஸ் வந்து 15 to 20% இருக்கும். ஸ்டார்ச்சில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மொத்த ஸ்டார்ச்சில் வந்து 15% வந்து அமைலோஸ் இருக்கும். அப்புறமா இது ரெண்டுத்துக்கு நடுவில், அதாவது ஒரு குளுக்கோஸுக்கு நடுவில் இருக்கிற லிங்கேஜ் வந்து பார்த்தோம்னா ஆல்ஃபா 1,4 கிளைகோசைடிக் லிங்கேஜாக இருக்கும். ஒரு அமைலோஸ் வந்து மினிமம் 300 அண்ட் மேக்ஸிமம் 500 யூனிட்ஸ் ஆஃப் குளுக்கோஸால் மேடப் ஆஃப் ஆகிருக்கும். அப்புறமா அந்த அமைலோபெக்டின் வந்து எல்லாமே பிரான்ச்டு செயினாக இருக்கும். அதாவது 25 to 30 கார்பன் 30 மோனோசாக்கரைட், அந்த ஒரு 25 to 30 மோனோசாக்கரைட்ஸுக்கும் ஒரு பிரான்ச் வந்து க்ரியேட் ஆகும். சப்போஸ் வந்து இப்போ லைனாக ஒரு 20 மோனோசாக்கரைட்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்குது, அடுத்து வந்து ஒரு 25th வந்து அரேஞ்ச் ஆகணும் அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து ஒரு பிரான்ச் வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி மொத்த ஸ்டார்ச்சில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது வந்து 80 to 85% ஆஃப் ஸ்டார்ச்சில் வந்து அமைலோபெக்டின் தான் இருக்குது, பிரான்ச்சட் செயின் தான் இருக்குது. இதில் வந்து கிளைகோசைடிக் லிங்கேஜ் பார்த்தோம்னா ஆல்ஃபா 16 கிளைகோசைடிக் லிங்கேஜ் இருக்கும். அப்புறமா வித் நியூட்ரிஷனல் வேல்யூ ஃபார் ஹியூமன்ஸ். அதுக்கப்புறம் வந்து அயோடின் டெஸ்ட். ஸ்டார்ச் வந்து ஒரு காம்பவுண்டில் ஸ்டார்ச் ப்ரெசென்ட் ஆகிதான் இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து அயோடின் டெஸ்ட் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து கிளைக்கோஜன் வந்து ஹியூமன்ஸில் ஸ்டோரேஜ் ஃபார்மாக யூஸ் ஆகுது. குளுக்கோஸ் ஸ்டோரேஜ் ஃபார்ம் இன் ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸ்டோர் ஆகும்னா லிவர்ஸ்லேயும் மசில்ஸ்லேயும் வந்து ஸ்டோர் ஆகும். அப்புறமா இதில் வந்து ஒரு கேரக்டர் பார்த்தோம்னா நம்ம முன்னாடி பார்த்த அமைலோபெக்டின் இதில் வந்து பிரான்ச்சிங் ஆகிறத விட இந்த கிளைக்கோஜனில் வந்து 3 மடங்கு அதிகமாக பிரான்ச்சிங் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மினிமம் 10 lakhs ஆஃப் குளுக்கோஸ் யூனிட்ஸ் வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். ஒரு கிளைக்கோஜன் ஃபார்ம் பண்ணுறது 10 lakhs ஆஃப் குளுக்கோஸ் யூனிட்ஸ் வந்து தேவைப்படும். அப்புறமா எக்ஸஸ் குளுக்கோஸ் வந்து லிவர்லேயும் மசில்ஸ்லேயும் வந்து கிளைக்கோஜனாக வந்து கன்வெர்ட் ஆகி ஸ்டோர் ஆகிருக்குது. அந்த ப்ராசஸ் கன்வர்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் டு கிளைக்கோஜன் வந்து கிளைக்கோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லிங்கேஜை நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஆல்ஃபா இதில் வந்து பார்த்தோம்னா அதே பிரான்ச்சிங் ஃபார்ம் தான். ஃபஸ்ட்டு வந்து லீனியராக அரேஞ்ச் ஆகும்போது வந்து ஆல்ஃபா 1,4 கிளைகோசைடிக் லிங்கேஜ், பிரான்ச்சிங் டைமில் மட்டும் ஆல்ஃபா 1,6 கிளைகோசைடிக் லிங்கேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் தென் பிளட் குளுக்கோஸ் ட்ராப். பிளட்டில் வந்து குளுக்கோஸ் லெவல் ட்ராப் ஆகும்போது கிளைக்கோஜன் வந்து ஹைட்ரலைஸ் ஆகி குளுக்கோஸாக வந்து கன்வெர்ட் ஆகி பிளட் குளுக்கோஸ் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணும். அந்த கன்வர்ஷன் ப்ராசஸ் பேர் வந்து கிளைக்கோஜெனோலைசிஸ். அதாவது கிளைக்கோஜன் லைசிஸ்னால் பிரேக்கிங் டவுன். கிளைக்கோஜன் வந்து பிரேக் டவுன் ஆகி குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து மெயின்டைன் பண்ணும். அப்புறம் ஐடியல் ஸ்டோரேஜ் ஃபார் குளுக்கோஸ், அதாவது குளுக்கோஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு பர்ஃபெக்டான ஸ்டோரேஜ் ஃபார்ம் வந்து கிளைக்கோஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்வர்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் டு கிளைக்கோஜன் ரெடியூசஸ் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர். அதாவது இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு குரூப் ஆஃப் குளுக்கோஸ் இருக்குதுன்னா அந்த இடத்துல வந்து
குளுக்கோஸோடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகும். அந்த ஆஸ்மோட்டிக் ப்ரெஷரை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா அந்த குளுக்கோஸ் ஃபுல்லாக வந்து கிளைக்கோஜனை கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா, அதாவது மோனோசைக்ரைட் எல்லாமே வந்து பாலிசைக்ரைடு கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல இருக்கிற ஆஸ்மோட்டிக் ப்ரெஷரை வந்து அது குறைக்க முடியும் அதால் அப்படின்னு சொல்ல வராங்க. அப்புறமா ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கிளைக்கோஜன் precipitate or crystallize into glycogen granules. ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து கிளைக்கோஜன் வந்து அதிகமான கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அது வந்து கிறிஸ்டலைஸ் ஆகி இல்லைனா ப்ரெசிபிடேட்னா சாலிடிஃபை ஆகி கிரானியூல்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சரல் பாலிசைக்ரேட்ஸ் வந்து ஸ்ட்ரக்சரலாக நமக்கு எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது, செல்லுலோஸ் அண்ட் கைட்டின், இது ரெண்டும் தான் வந்து ஸ்ட்ரக்சரல் பாலிசைக்ரேட்ஸ். ஏன்னா செல்லுலோஸ் வந்து பிளான்ட் செல்லில் செல் வால் ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. கைட்டின் வந்து பார்த்தோம்னா இன்செக்ட்ஸில் வந்து எக்ஸோஸ்கெலிட்டன், அதாவது இன்செக்ட்ஸோடைய ப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. செல்லுலோஸ் வந்து ஸ்ட்ரக்சரல் காம்பனண்ட் ஆஃப் செல் வால், மோஸ்ட் அபண்டன்ட் நேச்சுரலி அக்கவரிங் பாலிசைக்ரேட்டில் ரொம்ப அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா அன்பிரான்ச்டு குளுக்கோஸ் பாலிமர், அதாவது இதில் வந்து பிரான்ச்சிங் இருக்காது, முக்கியமான பாயிண்ட். அதாவது செல்லுலோஸில் வந்து பிரான்ச்சிங் கிடையாது, செல்லுலோஸ் பாலிசைக்ரைடில் வந்து பிரான்ச்சிங் கிடையாது. அப்புறமா குளுக்கோஸ் ரெசிடியூஸ் ஹேவ் ஏ பீட்டா கான்ஃபிகரேஷன். எல்லா குளுக்கோஸுமே, அதாவது செல்லுலோஸ் வந்து ஹோமோபாலிசைக்ரைட்னு சொல்லலாம். ஹோமோபாலிசைக்ரைட்னா என்ன மீனிங், எல்லாமே வந்து ஒரே மோனோசைக்ரைட்டாக இருக்கும். மோனோசைக்ரைட்னா குளுக்கோஸ், செல்லுலோஸ் ஃபுல்லாகவே வந்து குளுக்கோஸுடைய பாலிமரால் தான் ஆனது, ஃபுல்லாகவே குளுக்கோஸ் மட்டும்தான் இருக்கும். அதுவும் வந்து பீட்டா ஃபார்மில் இருக்கும், அந்த குளுக்கோஸும் வந்து பீட்டா ஃபார்மில் இருக்கும். இந்த செல்லுலோஸ் வந்து எதுவுடைய கம்பேர் பண்ணலன்னா அமைலோஸ், அதாவது நம்ம ஸ்டார்ச்சில் பார்த்துருக்கோம், ஸ்டார்ச்சில் வந்து அமைலோபெக்டின்னு பார்த்துருக்கோம். அதில் அமைலோஸ் வந்து ஸ்ட்ரைட் செயினாக இருக்கும், அமைலோபெக்டின் வந்து பிரான்ச்டு செயின்ஸாக இருக்கும். அப்போது இது வந்து நான் என்ன சொன்னேன், செல்லுலோஸ் வந்து ஸ்ட்ரைட் செயின், அதாவது பிரான்ச்சிங் கிடையாதுன்னு சொன்னேன்னா, செல்லுலோஸில் வந்து பிரான்ச்சிங் கிடையாது. அப்போது இந்த செல்லுலோஸ் அதுலேயும் குளுக்கோஸ் தான் இருக்கும். ஸ்டார்ச்சில் பார்த்தாலும் வந்து ஃபுல்லாகவே குளுக்கோஸில் தான் மேடப் ஆஃப் ஆகிருக்கும், செல்லுலோஸும் வந்து ஃபுல்லாக குளுக்கோஸில் தான் மேடப் ஆஃப் ஆகிருக்கும். அதனால தான் வந்து இந்த செல்லுலோஸையும் அந்த ஸ்டார்ச்சில் இந்த அமைலோஸையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம், ரெண்டும் வந்து சிமிலர் அப்படின்னு சொல்லலாம். அமைலோஸும் வந்து அன்பிரான்ச்டு தான், செல்லுலோஸும் அன்பிரான்ச்டு தான். நெக்ஸ்ட்டு வந்து லீனியர் ஸ்ட்ரைட் செயின் மாலிகுல், செல்லுலோஸ் வந்து லீனியர் ஸ்ட்ரைட் செயின் மாலிகுல், வாட்டர் இன்சால்யூபிள், வாட்டரில் வந்து சால்யூபிள் ஆகாது. டியூ டு த இன்டர்செயின் ஹைட்ரஜன் பாண்டிங் இன்வால்வ் நியூமரஸ் ஹைட்ராக்சில் குரூப், அதாவது இதில் இருக்கிற ஹைட்ராக்சில் குரூப்ஸ்லாம் வந்து சுற்றி இருக்கிற மற்ற ஹைட்ராக்சில் குரூப்போடு ரியாக்ட் ஆகி அது வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணுறதுனால, அதாவது செல்லுலோஸ்ன்றதே வந்து ஒரு பாலிமர் தான், ஒரு பிகர் மாலிகுல் தான். அது செல்லுலோஸ்ன்றது ஒரு பெரிய மாலிகுல். அந்த மாலிகுல் வந்து மொத்தமாக ஒன்றுத்தோடு ஒன்று இன்ட்ராக்ட் ஆகி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு காம்பவுண்டாக ஃபார்ம் ஆகிறதுனால அது வந்து வாட்டரில் அவ்வளோ ஈஸியாக சால்யூபிள் ஆகாது. ப்ளஸ் நம்ம ஹியூமன்ஸில் வந்து அதை டைஜஸ்ட் பண்ணுற என்சைமும் கிடையாது. இதில் வந்து என்ன லிங்கேஜ் இருக்குன்னா பீட்டா 1,4 கிளைகோசைடிக் லிங்கேஜ், லீனியர் ஸ்ட்ரக்சரில், அதனால் வந்து பீட்டா 1,4 கிளைகோசைடிக் லிங்கேஜ். பீட்டா வந்து எதுக்குன்னா குளுக்கோஸ் வந்து பீட்டா ஃபார்மில் இருக்கும், அதாவது OH வந்து ஃபஸ்ட்டு கார்பன் இருக்கிற OHும் ஃபிஃப்த்து கார்பன் இருக்கிற CH2OH வந்து சேம் டைரெக்ஷனில் இருக்கும். ஹார்ஸு, கவுஸு, ஷிப்ஸ் அந்த மாதிரியான அனிமல்ஸில் வந்து செல்லுலேஸ், அதாவது செல்லுலோஸ் டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் செல்லுலோஸ் சர்வ்ஸ் அஸ் டயட்ரி ஃபைபர் ஏன் சொல்கிறோம்னா, நம்ம உடம்புல வந்து செல்லுலோஸை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம் இல்லைனாலும் செல்லுலோஸ் வந்து நம்ம உடம்பு வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுது. என்ன ரோல்னால், நம்ம அதாவது ப்ரொவைட்ஸ் த பல்க் தட் ஹெல்ப்ஸ் மூவ் ஃபுட் இன் த இன்டெஸ்டினல் ட்ராக்ட் அண்ட் ஃபெசிலிட்டேட் த எக்ஸ்கிரீஷன் ஆஃப் சாலிட் வேஸ்ட். நம்மளுடைய வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து ஹெல்ப் பண்ணுது. எப்படின்னா, செல்லுலோஸ் வந்து செல்லுலோஸ் வந்து ஒரு ஃபைபர்ஸ், டயட்ரி ஃபைபர்ஸ். அந்த ஃபைபர்ஸ் வந்து மேடப் ஆஃப் சுகர்ஸ் தானே, குளுக்கோஸ் மாலிகுல்ஸாக தான் வந்து செல்லுலோஸ் ஆகிருக்குது. ஸோ அந்த செல்லுலோஸ் வந்து நம்ம இன்டெஸ்டைனில் வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும் போது அந்த இடத்துல வந்து எப்படி சொல்லலாம்னா, ஒரு சுகருடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிற மாதிரி தான் வந்து அந்த இடத்துல மீனிங். சுகருடைய கான்சன்ட்ரேஷன் அந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து இப்போது நம்ம வந்து 12th படிச்சிருக்கோம், ஆஸ்மோசிஸ் வந்து படிச்சிருக்கோம். ஒரு சுகர் வாட்டரையும் ஒரு நார்மல் வாட்டரையும் வந்து ஒரு மெம்பரைனை வச்சு நம்ம செப்பரேட் பண்ணும்போது வந்து அந்த சுகர் வாட்டர் இருக்கிற சைடு வந்து வாட்டர் வந்து மூவ் ஆகும், அதாவது நார்மல் வாட்டர்லேருந்து சுகர் வாட்டருக்கு வந்து வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போது நம்ம இன்டெஸ்டைனில் வந்து செல்லுலோஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம உடம்போடைய உள்பக்கம் இருந்து, அதாவது இன்டெஸ்டைனுக்கு வெளியே இருந்து
இன்டெஸ்டைனுக்கு வெளியிருந்து உள்பக்கம் வந்து வாட்டர் வந்து ஆஸ்மோசிஸ் மூலிமா உள்ளே என்ட்ரு ஆகும். அப்போது நம்மளுடைய வேஸ்ட் மெட்டீரியல் எக்ஸ்க்ரீட்டரி மெட்டீரியல் வந்து சப்போஸ் வாட்டர் ரொம்ப சாலிடாக இருக்குது அப்படின்னும்போது வாட்டர் வந்து இன்டெஸ்டைனில் மூவ் ஆகி அதை வந்து சாஃப்ட் பண்ணும். ரெடிலி அப்சர்வ் வாட்டர் லீடிங் டு த சாஃப்டர் ஸ்டூல் அண்ட் ஃப்ரீக்வெண்ட் பவுல் ஆக்ஷன்ஸ். அதனால தான் வந்து செல்லுலோஸ் வந்து நம்ம டயட்ரியில் வந்து மேஜர் ரோலை வந்து ப்ளே பண்ணுது. அப்புறமா டயட்ரி ஃபைபர் பைண்ட்ஸ் லிப்பிட்ஸ் அண்டு கேரி தெம் அவுட் ஆஃப் த பாடி. இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷன் என்னென்னா செல்லுலோஸ் அந்த ஃபைபர் வந்து நம்ம உடம்புல இருக்கிற லிப்பிட் மாலிகல்ஸோடு அட்டாச் ஆகிடும். லிப்பிட்ஸ் வந்து என்ன லிப்பிட்ஸுன்றது வந்து ஃபேட் மாலிகல்ஸ். லிப்பிட்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்தால் வந்து ஃபேட்டை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ நம்ம உடம்புல வந்து தேவையில்லாத லிப்பிட் மாலிகல்ஸ்லாம் வந்து அது வந்து ரிமூவ் பண்ணிடுது அப்படின்னு அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது, ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. டயட்ரி ஃபைபர்ஸ் பைண்ட்ஸ் லிப்பிட்ஸ் அண்ட் கேரி தெம் அவுட் ஆஃப் த பாடி, லோவரிங் பிளட் லிப்பிட் கான்சன்ட்ரேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் செல்லுலோஸ் வந்து யூஸ் ஆகுது. அப்புறம் ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் அண்ட் ஆர்டரி டிசீஸ், அதாவது லிப்பிட்ஸ் வந்து இட்ஸ் நத்திங் பட் ஃபேட். அந்த ஃபேட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஹார்ட் டிசீஸ், ஆர்டரி டிசீஸ்லாம் வந்து வராமல் தடுக்குது. நம்ம டெய்லி வந்து ஒரு 25 to 35 grams ஆஃப் டயட்ரி ஃபைபர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும், செல்லுலோஸ் வந்து எடுத்துக்கணும். அடுத்து வந்து கைட்டின் பற்றி பார்க்க போகிறோம். கைட்டின் வந்து சிமிலர் டு செல்லுலோஸ் தான், ஃபங்க்ஷன் வந்து சிமிலர் டு செல்லுலோஸ், அதாவது ஸ்ட்ரக்சரல் காம்பனண்ட். அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாலிசெக்கரைடை ஃபார்ம் பண்ணுறதுனால அந்த கிராப்ஸ், லோப்ஸ்டர், ஸ்க்ரிம்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ், நம்ம எல்லா விதமான இன்செக்ட்ஸுடைய எக்ஸோஸ்கெலிட்டனை ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. சில ஃபங்கல்ஸுடைய செல்வாலையும் மேக் பண்ணுது. இதுவும் வந்து ஒரு லீனியர் தான், அதாவது செல்லுலோஸ் மாதிரி இதுவும் வந்து லீனியர் ஸ்ட்ரக்சர் தான். அதனால தான் வந்து இதுவும் வந்து β1,4 கிளைகோசைடிக் லிங்கேஜ்னு இருக்குது. எல்லாத்துலேயும் வந்து இந்த கிளைகோசைடிக் லிங்கேஜ் எந்த லிங்கேஜ்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இதுலேயும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா, இதில் வந்து மோனோசாக்ரைட்ஸ் வந்து குளுக்கோஸ் கிடையாது, குளுக்கோஸ் அமைன் அண்ட் N-acetyl குரூப், N-acetyl டெரிவேட்டிவ் ஆஃப் குளுக்கோஸ். அது பின்னாடி வரும் இல்லையா? அதாவது கைட்டினில் வந்து மோனோசாக்ரைட்ஸ் எது இருக்குதுன்னு பார்த்தோம்னா குளுக்கோஸ் அமைன், அதாவது N-acetyl குரூப். நம்ம என்ன சொன்னால CH3CO அது வந்து அசிட்டைல் குரூப். அது வந்து நைட்ரஜனோடு சேர்ந்து அட்டாச் ஆகிருக்கும்போது N-acetyl டெரிவேட்டிவ்னு சொல்லுவாங்க. N-acetyl டெரிவேட்டிவ் ஆஃப் குளுக்கோஸ், அதான் வந்து குளுக்கோஸ் அமைன். அதில் வந்து மோனோசாக்ரைட் வந்து அதாவது குளுக்கோஸ் அமைன்ற மோனோசாக்ரைட் வந்து இன்வால்வ் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அசிடிக் பாலிசாக்ரைட்ஸ் வந்து என்னென்னு பார்க்க போகிறோம். டைசாக்ரைட்ஸ் repeating unit in which one of the disaccharide compound is an amino group and one or both disaccharide compound has a negative charge due to the sulfate group or carboxyl group. அதாவது இந்த பாலிசாக்ரைடில் வந்து ஒரு ரிப்பீட்டிங் டைசாக்ரைட் யூனிட், அதாவது ரெண்டு மோனோசாக்ரைடை சேர்ந்த ஒரு டைசாக்ரைட் இல்லை, அந்த 2 மோனோசாக்ரைடை சேர்ந்த டைசாக்ரைட், அந்த ஒரு டைசாக்ரைட்லேயும் வந்து ஒரு அமினோ குரூப்பு இல்லைனா ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ் சல்ஃபைட் குரூப் இல்லைனா ஒரு கார்பாக்சில் குரூப் அட்டாச் ஆகிருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைசாக்ரைட்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கிற பேர் தான் வந்து ஹெட்டிரோ பாலிசாக்ரைட்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள், அதாவது அசிடிக் பாலிசாக்ரைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து ஹாலுரோனிக் ஆசிட் அண்ட் ஹெப்பாரின். இந்த பேராகிராஃப் சரியாக புரியல, நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரியும். ஹாலுரோனிக் ஆசிட் அண்ட் ஹெப்பாரினை வந்து பார்க்கலாம். அசிடிக் பாலிசாக்ரைட் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஹாலுரோனிக் ஆசிட் மேட் அப் ஆஃப் N-acetyl, அதாவது N-acetyl beta-D குளுக்கோசமைன். N-acetyl beta-D குளுக்கோசமைன். N-acetyl அப்படின்னா என்னென்னா அசிட்டைல் குரூப், CH3CONH அந்த குரூப் தான் வந்து N-acetyl குரூப். அது வந்து குளுக்கோஸோட அட்டாச் ஆகிருக்கிறதுனால அது வந்து N-acetyl beta-D குளுக்கோஸ்னு சொல்கிறோம். அப்புறமா ஒரு கார்பாக்சிலிக் குரூப், அதாவது கார்பாக்சில் COOH குரூப் வந்து இந்த மோனோசாக்ரைடில் பார்த்தோம்னா 6th கார்பன் வந்து அட்டாச் ஆகிருக்குது. 6th கார்பனில் ஒரு கார்பாக்சில் குரூப் அட்டாச் ஆகிறதுனால குளுக்கோரோனிக் ஆசிட்னு சொல்கிறாங்க. குளுக்கோரோனிக் ஆசிட், அதாவது ஹாலுரோனிக் ஆசிட் வந்து எந்தெந்த மோனோசாக்ரைட்டால் ஆகிடுதுன்னு கேட்டாங்கன்னா, ஒன்று βD குளுக்கோரோனிக் ஆசிட் அண்ட் இன்னொன்று வந்து N-acetyl beta-D குளுக்கோசமைன் அதால் ஆகிருக்குது. இப்போது இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கிளைகோசைடிக் லிங்கேஜ் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. ஒன்று வந்து β13 கிளைகோசைடிக் அண்ட் இன்னொன்று வந்து β14 கிளைகோசைடிக். β13 கிளைகோசைடிக் வந்து எங்கே இருக்குன்னா
இங்கே இருக்குது ஃபஸ்ட்டு. அதாவது பீட்டான்னு ஏன் சொல்கிறோம்னா, இந்த OH குரூப் வந்து இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நான் சொல்கிறது ஸ்ட்ரக்சர் நோட்டேஷன். இந்த ஸ்ட்ரக்சர் இந்த ஃபார்மில் எழுதுறது வந்து இது வேறு டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து. இதில் வந்து OH குரூப் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கார்பன் இருக்கிற OH குரூப் வந்து அப்வர்ட்ஸில் ஃபேஸ் பண்ணியிருக்கு, டவுன்வர்ட்ஸில் இல்லை OH குரூப். அதனால் வந்து இது வந்து பீட்டா ஃபார்ம். அந்த பீட்டா ஃபார்ம் வந்து ஃபஸ்ட்டு கார்பனும் இதில் வந்து பார்த்தோம்னா இது வந்து தேர்ட் கார்பன். அதாவது 1 2 3 தேர்ட் கார்பனும் இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு கார்பனும் ஒன்றா சேர்ந்து வந்து கிளைகோசைடிக் ஃபார்ம் பண்ணியிருந்தால β14 கிளைகோசைடிக் லிங்கேஜ். அப்புறம் இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கார்பன் வந்து இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு கார்பனுக்கும் இந்த இதில் இருக்கிற ஃபோர்த்து கார்பனுக்கு நடுவில் வந்து கிளைகோசைடிக் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருந்தால β14 கிளைகோசைடிக் 2 கிளைகோசைடிக் பாண்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. அப்புறம் இது வந்து ஹைலி விஸ்கஸ், சர்வ்ஸ் as lubricant in the fluid of joints. அதாவது இந்த சம் எக்ஸாம்பிள் சைனோவில் ஜாயின்ட்ஸ் அதில் வந்து இந்த ஹைலூரோனிக் ஆசிட் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்டு விட்ரியஸ் ஹியூமர் ஆஃப் ஹை, நம்ம கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த செமி லிக்விட் அந்த விட்ரியஸ் ஹியூமர் அதுலேயும் வந்து ஹைலூரோனிக் ஆசிட் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹெப்பாரின்றது ஒரு ஆன்டிகோகுலண்ட். அது வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா, அந்த ஹெப்பாரின் வந்து நம்ம பிளட்டை வந்து கிளாட்டிங் பண்ணுற ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரோட அட்டாச் ஆகி அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணிடும். அதை ப்ரிவெண்ட் பண்ணால் தானாக வந்து பிளட் கிளாட்டிங் வந்து ஸ்டாப் ஆகிடும். பைண்ட் ஸ்ட்ராங்லி டு த ப்ரோட்டீன் இன்வால்வ்ட் இன் டெர்மினேட்டிங் த ப்ராசஸ் ஆஃப் பிளட் கிளாட்டிங். அண்ட் இது வந்து எதால் ஃபார்ம் ஆகிருக்குது அப்படின்னா, அதாவது ஹெப்பாரின் வந்து அதனுடைய ரிப்பீட்டிங் யூனிட் வந்து D-glucuronate 2-sulfate அண்ட் N-sulfo-D-glucosamine 6-sulfate. இந்த மொத்த நேமே வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃபோர் குரூப் ஆஃப் மோனோசைக்ரேட் வந்து மென்ஷன் பண்ணுது. அதாவது குளுக்குரோனேட் அப்படின்னா வந்து கார்பாக்சிலிக் குரூப் வந்து 6th கார்பன் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய ஒரு மோனோசைக்ரேட். அண்டு 2-sulfate அப்படின்றது வந்து சல்ஃபேட் குரூப். சல்ஃபேட் வந்து SO4 அப்படின்ற சல்ஃபேட் குரூப் வந்து செகண்ட் கார்பன், அதாவது ஃபஸ்ட் கார்பன் செகண்ட் கார்பன் அட்டாச் ஆகிருக்குது, அதை மென்ஷன் பண்ணுது. அப்புறம் N-sulfo-D-glucosamine 6-sulfate அது வந்து எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, இந்த இடத்துல அமைன் N-sulfo, இந்த N-sulfoன்றது வந்து இந்த சல்ஃபேட் குரூப்பும் இந்த அமைன் குரூப்பும் மிக்ஸ் ஆகி இங்கே செகண்ட் பிளேஸில் அட்டாச் ஆகிருக்கிறத மென்ஷன் பண்ணுது. அப்புறம் D-glucosamine 6-sulfate அப்படின்றது வந்து அந்த குளுக்கோசமைன்றது வந்து இது வந்து குளுக்கோஸ் கார்பன் இல்லை குளுக்கோஸ் காம்பவுண்டுன்றதை மென்ஷன் பண்ணுது. 6-sulfateன்றது வந்து இந்த 6th பொசிஷனில் ஆர் குரூப் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து SO3ன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. SO3 இல்லைனா Hன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த 6th பொசிஷனில் அட்டாச் ஆகக்கூடிய சல்ஃபேட்டை வந்து மென்ஷன் பண்ணுது இந்த இடத்துல. ஸோ ஹெப்பாரினில் வந்து ரிப்பீட்டிங் யூனிட், அதாவது ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் ஹெப்பாரின் வந்து ஒரு பெரிய பாலிசைக்ரேட். அதில் வந்து ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் பாலிசைக்ரேட் வந்து எதை சொல்கிறோம்னா இந்த காம்பவுண்ட் லைகோலிபிட் அண்ட் கிளைகோ ப்ரோட்டீன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அது வந்து செல் ரிகாக்னைசேஷனுக்கு யூஸ் ஆகுது, எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஆலிகோசைக்ரேட் அட்டாச்டு த்ரூ கிளைகோசைடிக் லிங்கேஜ் டு லிப்பிட் அண்ட் ப்ரோட்டீன் மாலிகூல்ஸ். அதாவது ஆலிகோசைக்ரேட்னா 3 to 6 மோனோசைக்ரேட் சேர்ந்த ஒரு கார்போஹைட்ரேட் வந்து லிப்பிட்ஸ் கூடயும் ப்ரோட்டீன்ஸ் கூடயும் அட்டாச் ஆகி கிளைகோலிபிட் கிளைகோ ப்ரோட்டீன்ஸை வந்து மேக் பண்ணுது. அப்புறமா கவர்ன் ஹவு இண்டிவிஜுவல் செல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் வித்தின் ஏ பயோகெமிக்கல் சிஸ்டம் ரெகக்னைஸ் ஈச் அதர் அண்ட் ஹவு செல்ஸ் ரியாக்ட் வித் இன்வேடிங் பாக்டீரியா அண்ட் வைரஸஸ். அதாவது ஒரு செல்லு வந்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற இன்னொரு செல்லு அந்த செல்லை வந்து இது நம்மளுடைய செல்லு தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவும், சப்போஸ் வெளியிருந்து இன்வைட்டிங் அதர் பாக்டீரியாஸ் வந்து உள்ளே வந்துச்சுன்னா, அதாவது ஃபாரின் மெட்டீரியல்ஸ் வந்து உள்ளே வந்துச்சுன்னா அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கும் வந்து இந்த கிளைகோலிபிட்ஸ் அண்ட் கிளைகோபெப்டைட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. கிளைகோலிபிட் மாலிகூல் தட் ஹேஸ் 1 or more carbohydrate unit covalently bonded to it. அதாவது 1 or more கார்போஹைட்ரேட் யூனிட்ஸ் கிளைகோலிபிட்ஸ், அதாவது லிப்பிட்ஸ் கூட வந்து கோவலன்ட் பாண்ட் மூலயமா அட்டாச் ஆகிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோட்டீன்ஸ் கூட அதே மாதிரி தான். ப்ரோட்டீன் மாலிகூல்ஸ் தட் ஹேஸ் 1 or more carbohydrate units covalently bonded to it. அதாவது கிளைகோலிபிட் கிளைகோப்ரோட்டீன்னா என்னென்னா, லிப்பிட்ஸ் கூடயும் ப்ரோட்டீன்ஸ் கூடயும் வந்து கார்போஹைட்ரேட் யூனிட்ஸ் வந்து கோவலண்ட்லி அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா, கோவலன்ட் பாண்ட் மூலியமாக அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா அது வந்து கிளைகோலிபிட் கிளைகோப்ரோட்டீன் சொல்கிறோம். அப்புறமா லிப்பிட் பார்ட் incorporated in the cell membrane structure and carbohydrate part marker of outer cell membrane surface. அதாவது கார்போஹைட்ரேட் வந்து லிப்பிட்ஸ் அதாவது செல் மெம்பரேன் மேட் அப் ஆஃப் டபுள் லேயர் ஆஃப் லிப்பிட் பைபார்
மித்ரா லிபிட் லேயர் பேர். அதாவது நமக்கு தெரியும் செல் மெம்பரேன் வந்து மேடப் ஆஃப் பாஸ்போலிபிட் பை லேயர். அதாவது லிப்பிட்ஸ் வந்து 2 லேயர் அரேஞ்ச் ஆகிருக்கும். அது கூட வந்து அவுட்டர் சர்ஃபேஸில் வந்து கார்போஹைட்ரேட், அதாவது கார்போஹைட்ரேட் வந்து அதனுடைய அவுட்டர் சர்ஃபேஸில் அட்டாச் ஆகிருக்கும். எதுக்குன்னா சிக்னலிங்காகவும் சம்டைம்ஸ் ரிசப்டாரும் ஒர்க் ஆகும். அப்புறமா ஃபெர்டிலைசேஷன் அண்ட் பிளட் டைப்ஸ். ஃபெர்டிலைசேஷன் வந்து எப்படி சொல்லலாம்னா, அதாவது இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்பெர்ம் வந்து எக்ஸாக்டாக வந்து ஓவம் வந்து எப்படி ரெகக்னைஸ் பண்ணணும்னா, ஸ்பெர்மில் வந்து பார்த்தோம்னா வந்து ஃப்ரக்டோஸ், அதாவது ஃப்ரக்டோஸ்ன்ற வந்து சுகர் இருக்கும். அது வந்து ஓவம் வந்து கரெக்டாக எப்படி வந்து அதை ரெகக்னைஸ் பண்ணுதுன்னா, அந்த கார்போஹைட்ரேட்டை வந்து ரிசப்டார்ஸ் இருக்கும். ஓவம் வந்து அந்த கார்போஹைட்ரேட்டுக்கான ரிசப்டார் இருக்கும். அந்த ரிசப்டார் மூலமாக வந்து கரெக்டாக அந்த மேல் ஜெர்ம் செல்ஸ் வந்து ஃபீமேல் ஜெர்ம் செல்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணும். அதுக்கும் ப்ளஸ் பிளட் டைப்பிங் வந்து, அதாவது ஆன்டிஜன் ஏ ஆன்டிஜன் பி, அதில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் அந்த ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ பிளட் மார்க்கராகவும் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து டயட்ரி கன்சிடரேஷன் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ். 50% ஆஃப் த டயட் ஆஃப் மோஸ்ட் பீப்புள் ஆஃப் த வேர்ல்டு வந்து கார்போஹைட்ரேட்ஸ் தான். சிம்பிள் கார்போஹைட்ரேட் டயட்ரி மோனோசாக்ரைட்ஸ் ஆர் டைசாக்ரைட், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் டயட்ரி பாலிசாக்ரைட்ஸ். அதாவது மேக்ஸிமம் டயட்ஸ் வந்து கார்போஹைட்ரேட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்குது. அப்புறமா நேச்சுரல் சுகர், நேச்சுரலி ப்ரெசன்ட் இன் த ஹோல் ஃபுட் அக்காம்பைன்டு பை நியூட்ரிஷன்ஸ். அப்புறமா வந்து ரிஃபைன்டு சுகர் வந்து சுகர் தட் ஹேஸ் பீன் செப்பரேட்டட் ஃப்ரம் இட்ஸ் பிளான்ட். அதாவது ரிஃபைன்டு சுகர்ஸ், அதாவது பிளான்ட்லேருந்து நம்ம செப்பரேட் பண்ண சுகர், ரிஃபைன்ட் சுகர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, அதனுடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம், நேச்சுரல் ஃபார்ம், அதாவது பாலிசாக்ரைடாக இருக்காது, எல்லாமே வந்து மோனோசாக்ரைட், டைரெக்டாக குளுக்கோஸாக இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு வந்து ஈஸியாக எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். அதனால தான் வந்து ரிஃபைன்ட் சுகர்ஸை வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து கம்மியாக இருக்கும்போது அதிகமாக எடுத்துப்பாங்க. அப்புறமா வந்து கிளைசிமிக் எஃபெக்ட்னா என்னென்னா, ஒரு கார்போஹைட்ரேட்டை வந்து நம்மளால் எவ்வளோ ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணி எவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் வந்து குளுக்கோஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அந்த எஃபெக்ட், அந்த ப்ராசஸ் அது வந்து எவ்வளோ குயிக்காக இருக்குது எவ்வளோ ஸ்லோவாக இருக்குதுன்றதுக்கு தான் வந்து கிளைசிமிக் எஃபெக்ட். அதுக்கு வந்து 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து லோ கிளைசிமிக் எஃபெக்ட் அண்டு மீடியம் கிளைசிமிக் எஃபெக்ட் அண்ட் ஹை கிளைசிமிக் எஃபெக்ட். லோ கிளைசிமிக் எஃபெக்டில் வந்து பார்த்தோம்னா எக்ஸாம்பிள்ஸுக்கு வந்து மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். அப்புறமா வந்து மீடியம்க்கு வந்து பார்த்தோம்னா வீட்டு அண்டு பாஸ்மதி ரைஸ், ஸ்வீட் பொட்டேட்டோ, டேபிள் சுகர், ஒயிட் ரைஸ், இதெல்லாம் வந்து மீடியம். அதாவது அதோடைய டைஜஷனுக்கு வந்து ஒரு மீடியமான டைமில் எடுத்துக்கும். ஹை கிளைசிமிக் எஃபெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ளேக்ஸ், ரைஸ் கிரிப்ஸ் அண்டு பேக்டு பொட்டேட்டோஸ், ஒயிட் பிரெட், ஸ்ட்ரைட் குளுக்கோஸ். அதாவது இப்போ லோ ஜிஐ, அதாவது கிளைசிமிக் எஃபெக்ட் அப்படின்னா என்னென்னா, அந்த காம்பவுண்ட் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா, சாப்பிட்டோம்னா அந்த காம்பவுண்ட் வந்து டைஜஸ்ட் ஆகி எனர்ஜி ரிலீஸ் ஆகிறதுக்கு, அதாவது குளுக்கோஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து டைம் எடுத்துக்கும், ரொம்ப நேரம் எடுத்துக்கும், ஸ்லோ அண்ட் ஸ்டடிலி. ஸோ இந்த மாதிரியான ஃபுட்ஸை வந்து நம்ம வந்து எப்போ யூஸ் பண்ணோம்னா, சப்போஸ் நம்ம வந்து பிளட் குளுக்கோஸ் லெவலை டெஸ்ட் பண்ணும்போது, அதாவது பிளட் குளுக்கோஸ் பிளட் டெஸ்ட் பண்ணும்போது வந்து இந்த மாதிரியான ஃபுட்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா நம்மளுடைய பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து அந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்காது. நம்ம வந்து பிளட்டுடைய குளுக்கோஸ் லெவலை செக் பண்ணும்போது வந்து நார்மலான லெவலில் இருந்து இருக்கணும்னா, சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னா வந்து நம்ம இந்த மாதிரி மீல்ஸை வந்து எடுத்துக்கணும். அப்புறமா வந்து ஹை கிளைசிமிக் எஃபெக்ட் ஃபுட்டு, அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகி சீக்கிரமாக வந்து குளுக்கோஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து நம்ம எந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணோம்னா, இதை வந்து நம்ம வந்து எக்ஸசைஸுக்கு அப்புறமா, இல்லைனா ஒரு பர்சன் வந்து ரொம்ப ஹைப்போ கிளைசிமிக்காக இருக்காங்க, எனர்ஜி வந்து அவங்க உடனே தேவைப்படுது, அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபுட் ஹை கிளைசிமிக் எஃபெக்ட் இருக்கக்கூடிய ஃபுட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும்.